ஹலோ மை டியர் ஃபியூச்சர் டாக்டர்ஸ், வெல்கம் பேக் டு நீட் தமிழ் மாஸ்டரி. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சாப்டர் என்ன அப்படின்னா, கெமிக்கல் பாண்டிங் தான் பார்க்க போகிறோம். சரியா? எல்லாருக்கும் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கிளியராக இருக்கும் அப்படின்ற வேர்டு நினச்சாலே எனக்கு ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுது, டென்ஷன் ஆகுது. ஏன் அப்படின்னா, கெமிக்கல் பாண்டிங் என்ன நேரத்தில் நான் நோட்ஸ் எழுதினேன் அப்படின்றது சத்தியமாக எனக்கு தெரியல. எழுதி கிட்டத்தட்ட நோட்ஸ் எழுதி எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 to 4 டேஸ் ஆயிடுச்சுன்னு நெனைக்கிறேன். கம்ப்ளீட்டா நான் நோட்ஸ் முடிச்சு 3 to 4 டேஸ் ஆச்சு. அண்ட் லைவ் எடுக்கலாம்னு நெனச்சிட்டே இருக்கு. ஒவ்வொரு டைமும் சொல்லுவேன். ஆனா எடுக்க முடியல. சொல்லுவேன், எடுக்க முடியல. சொல்லுவேன், எடுக்க முடியல. ஒரு கட்டத்துக்கு மேல ஏன்டா சொல்றோம் அப்டின்ற மாரி ஃபீல் ஆகுது. சரியா? என்ன நேரம்னே எனக்கு தெர்ல. ஃபர்ஸ்ட்டு நான் எடுத்தப்போ லேப்டாப் பிளர்ரா இருந்துச்சு. ஓகேவா? அந்த இப்டி இருக்குல்ல ஸ்க்ரீனு. இந்த ஸ்க்ரீன் வந்து என்ன ஆனுச்சு அப்டின்னா, எதுவுமே தெரியல. இவ்ளோ கிளியரா இல்ல. பிளர் ஆக ஆரம்பிச்சுருச்சு. சரி ஓகே. பிளர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு லைவ் போயிடுச்சு. அன்னைக்கு நாள் அப்படியே போயிடுச்சு. நெக்ஸ்ட்டு கொண்டு போய் குடுத்தப்போ, அ ஓஎஸ் போடுங்க. அண்ட் சிஸ்டம் கொஞ்சம் அப்டேட் பண்ணுங்க. இது ஓல்டு விண்டோ. சிஸ்டம கொஞ்சம் அப்டேட் பண்ணுங்க அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. நேத்து ஈவினிங் போயிட்டு நான் லேப்டாப்ப குடுத்துட்டு வர்றேன். ம். அன்னைக்கு சொல்ட்டாங்க. ஓகேவா? மறுநாள் 9:00 வந்து வாங்கிக்கோங்கன்னாங்க. அப்புறம் ஓகே லேட்டா ஒரு 7:00 கால் பண்ணி 9:00 தர முடியாது. நீங்க ஒரு 1:30, 2 அந்த மாரி டயத்துல வந்து வாங்கிக்கோங்க அப்டின்ற மாரி சொன்னாங்க. சரி ஓகே வாங்கிக்கலாம் அப்டின்னு சொல்லிட்டு நானும் அதுக்கப்புறம் போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். நான் வந்து வாங்கிட்டு வந்தது அதுக்கு அப்புறமா கால் பண்ணி சொல்றாங்க, "மேம் லைவுக்காக தானே கேட்டீங்க. ஸோ லைவ் வந்து எடுக்க முடியாது" அப்டின்னாங்க. "ஏன் லைவ் எடுக்க முடியாது?" அப்டின்னு கேட்டேன். பிகாஸ் இது ஃபுல்லாவே லைவ் அப்டின்றது இன்டர்நெட் கனெக்ஷன் தானே. ஏன் லைவ் எடுக்க முடியாது அப்டின்னு சொல்லி கேட்டேன். "இல்ல லேப்டாப் ஹீட் ஆயிடும். நீங்க ரொம்ப நேரம் லைவ் எடுக்க முடியாது. வேணா ஒரு 1/2 அன் ஹவர் ஒரு 45 மினிட்ஸ்க்கு 1 ஹவர்க்குள்ள லைவ் வச்சுக்கோங்க" அப்டின்ற மாரி சொன்னாங்க. 1 ஹவர்க்குள்ள நான் என்ன ஒன் ஷாட் நான் போடுவேன்னு எனக்கு தெர்லையே அப்டின்னு சொல்லிட்டு, சரி ஓகே அப்டின்னு சொல்லிட்டு நான் கால கட் பண்ட்டேன். நம்ம சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போம்ல. அந்த மாதிரி அன்லிஸ்டட்ல போட்டு சும்மா ட்ரை பண்ணி பார்த்தேன். ஓகேவா? ட்ரை பண்ணி பார்க்கும்போது, ரொம்ப ரொம்ப அது முன்னாடி இருந்தத விட கொஞ்சம் அந்த சிஸ்டம் வந்து கொஞ்சம் ஸ்மூத்தா எனக்கு வொர்க் ஆனுச்சு. கர்சர்லருந்து எனக்கு எல்லாமே கொஞ்சம் ஸ்மூத்தா மூவ் ஆனுச்சு. சரி ஓகே. இவங்க ஏதோ தெரியாம சொல்றாங்க போல, நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஒரு லைவ் வந்து அன்லிஸ்டட்ல போட்டு சும்மா நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா ஹோல் சிஸ்டமும் எனக்கு அப்டேட் ஆயிடுச்சு. மொத்தமா நியூவா இருந்தது எல்லாமே. செட்டிங்ஸ்லேருந்து எல்லாமே நியூவா இருந்துச்சு. சரி ஓகேன்னு நான் சும்மா விளையாண்டுட்டு இருந்தேன் உட்காந்து. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா, பேக் சைட்லருந்து எனக்கு கொஞ்சம் ஹீட் வர ஆரம்பிச்சுருச்சு லேப்டாப்ல. அந்த ஒரு சைடு போர்ஷன் இருக்கும். அந்த இடத்துல ஸ்பீக்கர் இருக்கும். அந்த ஸ்பீக்கர்லேருந்து லைக் அந்த இடத்துலேருந்து எனக்கு ஒரு மாரி ஹீட் ரொம்ப எப்பவுமே பில்லோ இருக்கும். பில்லோவுக்கு மேல தான் என்னோட லேப் இருக்குமா, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பில்லோ ஒரு மாரி ஹீட் ஆக ஆரம்பிச்சது. என்னடா அது ஹீட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்க்கும்போது செம்ம ஹீட்டு. லேப்டாப்ல செம்ம ஹீட். இவ்ளோ ஹீட்டு அது ஆனதே கிடையாது. இந்த லைக் ஓஎஸ் அப்டேட்லாம் பண்றதுக்கு முன்னாடி கூட எனக்கு இவ்ளோ ஹீட் ஆனது கிடையாது. இப்போ இவ்ளோ ஹீட் ஆனோனே, "என்னடா இவ்ளோ ஹீட் ஆகுது? எதுவும் பண்ணிட்டாங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு நான் கால் பண்ணி கேட்கும்போது, "மேம் நான் தான் ஆல்ரெடி சொன்னேன்ல 1 ஹவரா தான் லைவ் எடுக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு. ஏங்க லைவ் 1 ஹவர் கூட இன்னும் வரலையே. சும்மா ஒரு 10 மினிட்ஸ் கூட இருக்காது நான் அத ஸ்டார்ட் பண்ணி. சும்மா பார்த்துட்டு இருக்கையில 10 மினிட்ஸே தாங்கலையே அப்படின்னு சொல்லி கேட்டேன். மேம் நீங்க வந்து ஆஃப்லைன்ல எல்லாம் பண்ணுங்க. லேப்டாப் சூப்பரா இருக்கும். நீங்க லைக் இன்டர்நெட் கனெக்ஷன் நீங்க பண்ணீங்க அப்டின்னா, கொஞ்சம் ஹீட் ஆகுது. அது என்ன ப்ராப்ளம்ன்னு நான் கொஞ்சம் இன்னுமே பார்க்கணும் அப்டின்னா, எனக்கு கொஞ்சம் டைம் குடுங்க அப்டின்ற மாரி சொன்னாங்க. இல்லன்னா நீங்க வேற லேப்டாப் மாத்துறது தான் கரெக்ட்டா இருக்கும். ஏன்னா, ஓஎஸ் போட்டு எனக்கு அப்டேட் பண்றதுக்கே அவங்க எவ்ளோ தெரியுமா சார்ஜ் பண்ணாங்க? ஓஎஸ் போடுறதுக்கே அவங்க எப்படியும் ஒரு 2150 நெனைக்கிறேன். ஆமா 2150 நான் பே பண்ணும்போது 2150 அதுக்கப்புறமா அப்டேட் பண்ணணும்னு சொன்னாங்க. சிஸ்டம் அப்டேட் பண்ணணும்னு சொன்னாங்க. அண்ட் தென் ஸ்பீக்கர்ல வந்து 2 ஸ்பீக்கர் இருக்கும். உங்க லேப்ல 1 ஸ்பீக்கர் தான் இருக்கு. இன்னொரு ஸ்பீக்கர் வேணும். ஸோ அது பண்றதுக்கு அது என்னமோ இங்க கிடைக்காது. வேற தான் கிடைக்கும் அப்டி இப்டின்னு சொல்லி அதுக்கு ஒரு 720 சார்ஜ் பண்ணாங்க. அண்ட் தென் சர்வீஸ் சார்ஜ் ஒரு 300 பண்ணாங்க. சிஸ்டம் அப்டேட்க்கு ஒரு 700 600 தெரியல. அதுக்கு ஒரு அப்டேட் பண்ணாங்க. லைக் அதுக்கு ஒரு சார்ஜ் பண்ணாங்க. மொத்தமா அப்டி இப்டின்னு எனக்கு தெரிஞ்சு எவ்ளோ போச்சுன்னு தெரியல. ஆனா பாதி காலி. சேவிங்ஸ்ல பாதி காலி. அ சரி ஓகே. இதெல்லாம் பண்ணி இவ்ளோ பண்ணி கொண்டு வந்திருக்கோமே! லைவ் எடுக்க கரெக்ட்டா இருக்கும். இனிமே லைவ்லாம் ஸ்மூத்தா இருக்கும். எல்லாத்தையுமே லைவ் வச்சிடலாம் இனிமே அப்டின்னு சொல்லிட்டு நாங்க யோசிச்சுட்டு இருக்கோம். நானும் மாயாவும் சொல்லிட்டு பேசிட்டு இருந்தோம். இப்டி ஆயிடுச்சா? சரி ஓகே. ரெக்கார்டட் பண்ணலாம்ல அப்படின்னு கேட்கும்போது, இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லாம பண்ணுங்க. இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லாம பண்ணுங்க அப்படின்னாங்க. என்னடா இன்டர்நெட் கனெக்ஷன் சரின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச இன்னொரு ஒருத்தவங்க அவங்க கொஞ்சம்
லேப்டாப் இது எல்லாமே கொஞ்சம் பார்ப்பாங்க. அவங்க கிட்ட கொண்டு போய் குடுத்தப்போ, அவங்க சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்டின்னா, லைக் பேட்டரி ரொம்ப ஹீட் ஆகுது. பேட்டரிய சேஞ்ச் பண்ணீங்க அப்டின்னா கரெக்ட் ஆயிடும் அப்டின்ற மாரி சொன்னாங்க. பேட்டரிய சேஞ்ச் பண்றதுக்கு மறுபடியும் நான் எங்கே போறது அப்டின்னு சொல்லிட்டு, இப்போ இது வந்து என் சிஸ்டரோட லேப்டாப் ஓகேவா? அவ வந்து கம்ப்யூட்டர் சயன்ஸ் தான் அவ. ஸோ அவ ப்ராஜெக்ட்காக வச்சிருந்த ஒரு லேப் இது. இப்ப இந்த லேப்ல தான் இதுவுமே அதே மாதிரி என்னோட மாடல் லேப் தான். ஆனா அவளோடது நல்லாருக்கு. என்னோடது நல்லா இல்ல. அது ஏன் அப்டின்னு தெர்ல. எனக்கு எப்பவுமே இப்டியே அமையுதான்னு தெரியல. அவளோடது நல்லாருக்கு. என்னோடது நல்லா இல்ல. சரி ஓகே. இன்னைக்கு சண்டேனால குடுத்துட்டா. நாளைக்கு என்ன ஆக போகுதுன்றது எனக்கு தெரியல. நம்ம இப்ப லெசன்க்குள்ள போலாம். ஓகேவா? ஒரு மாரி டென்ஷன் ஆகுது. சரி ஓகே. போவோம். என்ன பண்றது? கடவுள் நம்மளுக்குன்னு குடுத்தது இவ்ளோதான். இதுல வேற நம்ம நீட் வேற ட்ரை பண்ணிட்டு இருக்கோமா, அது வீட்டுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதனால இந்த நேரத்துல நம்ம போய் எனக்கு இத வாங்கி குடுங்க, அத வாங்கி குடுங்கன்னா வீட்ல அவ்வளதான். அதனால இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி பழகிக்கணும். நம்ம லெசன்க்குள்ள போலாம். கெமிக்கல் பாண்டிங் சாப்டர் ஓகேவா? த மோஸ்ட் லவபிள் சாப்டரா இருந்துச்சு எனக்கு முன்னாடி. பட் ஆஃப்டர் இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ்லாம் நடந்ததுக்கப்புறம் அன்லக்கியான ஒரு சாப்டர். எனக்கு ஒரு அன்லக்கியான சாப்டர். உங்களுக்கு லக்கியான சாப்டரா மாறலாம். வீடியோ ஃபுல்லா பாருங்க. அண்ட் நம்ம வீடியோ புடிச்சிருந்துச்சு அப்டின்னா, மறக்காம லைக் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் பண்ணா மட்டும் தான் நெறைய பேருக்கு இது போய் ரீச் ஆகும். சரியா? அதனால லைக் பண்ணிடுங்க. அ அவ்வளோதான். லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்க அப்டின்னா, அவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஓகே. ஸ்டார்ட் பண்ணலாம். கெமிக்கல் பாண்டிங் அண்ட் மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் நான் ஷார்ட்டா கெமிக்கல் பாண்டிங் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கேன். ஓகே. கெமிக்கல் பாண்டிங் அப்படின்னா என்ன? பாண்ட் அப்படின்னா என்ன? இப்போ உங்களுக்கும் உங்க ஃப்ரெண்டுக்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் இருக்கும். கரெக்ட்டா? அந்த உங்க 2 பேருக்கும் நடுவுல உள்ள அந்த ஒரு பாண்ட் வந்து ஒரு 2 பேர்கிட்ட இருக்க ஒரு அட்ராக்ஷனால தான். இது வேற மாரி சொல்லலாம். பட் நான் அப்படி சொல்லல. உங்க 2 பேருக்கும் இருக்க அந்த ஒரு அட்ராக்ஷன். அவங்களுக்கு உங்க மேல ஏதாவது ஒரு விஷயம் புடிச்சிருந்திருக்கலாம். ஆ உங்களுக்கு அவங்க மேல ஏதாவது ஒரு ச்சே நல்ல பையனா இருக்கானே! 2 பேருமே அப்படி யோசிப்பாங்க கரெக்ட்டா? ஸோ அந்த மாதிரி 2 பேருக்கும் நடுவுல இருக்கிற ஒரு அட்ராக்ஷன தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா, பாண்டிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதே மாதிரி தான் நம்மளோட கெமிக்கல் பாண்டிங்கும். கெமிக்கல் அப்படின்னு வந்துருச்சாலே இங்க 3 பேர் வந்துருவாங்க. சரியா? ஆட்டம்ஸ், அயன்ஸ், மாலிக்யூல்ஸ். ஸோ இவங்க 3 பேருக்கு நடுவுல இருக்கிற ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா, கெமிக்கல் பாண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரியா? ஓகே. இந்த கெமிக்கல் பாண்ட் நடக்கும்போது நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, பாண்ட் ஃபார்ம் ஆகுது. லைக் பாண்ட் ஃபார்மேஷன் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 2 பேரும் ஒரு ஒண்ணு சேர்றாங்க அப்டின்னா, நீங்க வேற மாரிலாம் கொண்டு போயிறாதீங்க. ஓகே 2 பேரும் கொஞ்சம் ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க 2 பேரும் பிரிஞ்சு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. மறுபடியும் சேர போறாங்க. ஒருத்தவங்க எதிரியா இருந்தாங்க. லைக் அவங்க ஃப்ரெண்ட்ஸா மாறுறாங்க அப்டின்றப்போ, பாண்ட் ஃபார்மேஷன் அதுதான் பாண்ட் ஃபார்மேஷன் வச்சுக்கோயேன். 2 பேர் சேர்க்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த இடத்துல உன்ட்ட இருக்க எல்லா எனர்ஜியும் ரிலீஸ் ஆயிடும். கரெக்ட்டா? உன்னோட எனர்ஜி எல்லாம், உன்னோட எஃபோர்ட்ஸ் எல்லாம் போட்டு தான் அவங்க 2 பேர சேர்க்கணும். அப்ப அந்த இடத்துல என்ன ஆகும்? எனர்ஜி ரிலீஸ் ஆகும். எப்போ 2 பேர சேர்க்கறதுக்கு. 2 பேர பிரிக்கிறது ஈஸியா பிரிச்சிரலாம். கரெக்ட்டா? அவங்க கிட்ட இருந்து தான் நம்மளுக்கு எனர்ஜி வேணுமே தவிர, 2 பேர ஈஸியா பிரிச்சிரலாம். அதனால அந்த இடத்துல எனர்ஜி நம்மளுக்கு கெயின் அதாவது அப்சர்வ் தான் ஆகுமே தவிர, எனர்ஜி ரிலீஸ் ஆகாது. அப்போ பாண்ட் ஃபார்மேஷன் அப்டின்னா, உனக்கு எனர்ஜி என்ன ஆகும்? ரிலீஸ் ஆகும். பாண்ட் டிசோசியேஷன் அப்டின்னா, உனக்கு எனர்ஜி அப்சர்வ் ஆகும். எனர்ஜி ரிலீஸ் ஆனுச்சுன்னா, அத எக்ஸோதெர்மிக்ன்னு சொல்லுவோம். எனர்ஜி அப்சர்வ் பண்ணுச்சுன்னா, அத எண்டோதெர்மிக்ன்னு சொல்லுவோம். இது கிளியரா இருக்கா? இதுதான் நம்மளோட கெமிக்கல் பாண்டிங். ஓகே. நெக்ஸ்ட்டு ஒய் டூ ஆட்டம்ஸ் கம்பைன்? ஏன் இந்த ஆட்டம்ஸ்லாம் கம்பைன் ஆகணும் அப்டின்ற ஒரு கொஸ்டின் வரும்ல. ஏன் அது தனித்தனியா அது இருக்கட்டும். இது தனியா இது ஒரு மாலிக்யூலா இது இருக்கட்டும். இவங்க 2 பேரும் எதுக்கு சேரணும்? இதனால என்ன ஆகப்போது அப்டின்னா, 2 பேரும் சேரும்போது தான் என்ன ஆகும்னா, ஸ்டெபிலிட்டி கெயின் பண்ணுவாங்க. அண்ட் அவங்க அந்த ஆக்டெட் ரூல வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க அப்டின்னா கம்ப்ளீட் பண்ணுவாங்க. கரெக்ட்டா. ஆக்டேட் ரோல கம்ப்ளீட் பண்ணா தான் நம்ம ஸ்டெபிலிட்டியே கெயின் பண்ணுவாங்க. ஸோ அது இங்க வந்து என்சிஇஆர்டில இருக்கும். இன்னைக்கு என்சிஇஆர்டியும் சேர்த்து தான் பார்க்க போறோம். ம். எங்கடா இது? இங்க பாருங்க. இது நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் கரெக்ட்டா? த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் விச் ஹோல்ட்ஸ் வேரியஸ் கான்ஸ்டியன்ட் ஆட்டம்ஸ் ions extra together in different chemical species is called chemical bonding. Why do atoms combine? Why are only certain combinations possible? சில combinations மட்டும் தான் possible. இது mostly chemistryல பார்த்திருப்போம் கரெக்ட்டா? Why do some atoms combine with certain others do not? ஏன் சில atoms மட்டும்
ஒண்ணுக்கு ஒண்ணு கம்பைன் ஆகுது. சிலது அந்த லைக் இனர்ட் கேஸ்லாம் வந்து என்ன பண்ணாது அப்டின்னா, அவங்களோட எலக்ட்ரான்ஸ ட்ரான்ஸ்ஃபர் பண்ண மாட்டாங்க. பிகாஸ் ஆல்ரெடி அவங்க ஆக்டேட்ல கம்ப்ளீட்டா இருக்கிறதுனால பண்ண மாட்டாங்க. இதெல்லாம் ஏன் நடக்குது? அண்ட் வை டூ மாலிக்யூல்ஸ் பொசஸ் டெஃபினைட் ஷேப்? ஏன் மாலிக்யூல்ஸ்க்குன்னு டெஃபினைட் ஷேப் இருக்கு? இப்படிலாம் சொல்லிட்டு சில கொஸ்டின்ஸ் இருக்கு. கரெக்ட்டா? இந்த கொஸ்டின்ஸ்க்குலாம் ஆன்சர் பண்ற மாரி தான் நம்மளோட தியரீஸ்லாம் குடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு ஒண்ணு கோசல் லூயிஸ் அப்ரோச் அண்ட் தென் விஎஸ்இபிஆர் தியரி அண்ட் விபிடி, எம்ஓடி. இத தான் கம்ப்ளீட்டா நம்ம இந்த சாப்டர்ல பார்க்க போறோம். மெயின் தியரீஸ் இதுதான். அதாவது கோசல் லூயிஸ் அப்ரோச். இதில தான் நம்ம லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சர், ஆக்டெட் ரோல் இதெல்லாம் பார்ப்போம். அதே மாதிரி விஎஸ்இபிஆர் தியரி, அ விபிடி தியரியில தான் நம்ம ஹைபிரிடைசேஷன், ஓவர்லேப்பிங் இதெல்லாம் விபிடில பார்ப்போம். எம்ஓடில நம்ம லைக் எப்படி சொல்றது? பாண்டிங் என்ன? அன்பாண்டிங் என்ன? அண்ட் தென் சில பாண்ட் பாராமீட்டர்ஸும் இருக்கு. பாண்ட் லென்த், பாண்ட் ஆங்கிள், பாண்ட் எனர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு சில பாண்ட் பாராமீட்டர்ஸும் இருக்கு. அதெல்லாம் தான் அந்த சாப்டர்ல நம்ம பார்க்க போறோம். கரெக்ட்டா? சரி, ஓகே. ஸோ இப்போ வை டூ ஆட்டம்ஸ் கம்பைன் அது தெரிஞ்சிருச்சுல. நெக்ஸ்ட்டு பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கும், இன்டர் நியூக்ளியர் டிஸ்டன்ஸ்க்கும் நம்மளுக்கு ஒரு கிராஃப் இருக்கு. எப்போதுமே ஸ்டெபிலிட்டி அதிகமா இருக்குன்னா, அந்த இடத்துல கம்மியா லைக் அ ஸ்டெபிலிட்டி அதிகமா இருக்கும்போது, கன்ஃபார்ம் அவங்களுக்கு என்ன கம்மியா இருக்கும் அப்டின்னா, அவங்களோட எனர்ஜி கம்மியா இருக்கும். சரியா? அப்போ ஸ்டெபிலிட்டி வந்து இன்வெர்ஸ் ரிலேஷன் ஆஃப் எனர்ஜி. ஓகே. இப்போ இப்டி ஒரு கிராஃப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மேல உள்ளது நம்மளுக்கு பாசிட்டிவ் சைடு விச் மீன்ஸ் ரிப்பல்ஷன் அதிகமா இருக்கும். கீழ உள்ளது நம்மளுக்கு நெகட்டிவ் சைடு விச் மீன்ஸ் அட்ராக்ஷன் அதிகமா இருக்கும். இது நம்மளோட பொட்டன்ஷியல் எனர்ஜி. கரெக்ட்டா? அண்ட் தென் இது நம்மளோட இன்டர் நியூக்ளியர் டிஸ்டன்ஸஸ். ஓகே. இன்டர் நியூக்ளியர் டிஸ்டன்ஸஸ். இந்த இடத்துல லைக் இப்டி இது என்ன? பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜி நம்மளோட ஒரே நிமிஷம் இரு நான் அந்த இது மாத்திக்கிறேன். இந்த இடத்துல நான் வந்து அந்த அட்ராக்ஷன் இஸ் ஈக்குவல் டூ ரிப்பல்ஷன் அதெல்லாம் நான் எழுதல. இந்த இடத்துல அட்ராக்ஷன் இஸ் ஈக்குவல் டூ ரிப்பல்ஷன் அண்ட் இந்த இடத்துல ஒரே ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கடா. லூயிஸ் ஆக்டெட். சரி, ஓகே. பார்க்கலாமா? ஒண்ணும் இல்ல. திடீர்னு எனக்கு ஒரு டவுட் வந்துருச்சு. அந்த டவுட்ட போய் கிளாரிஃபை பண்ணிட்டு வந்துட்டேன். அவ்வளோதான். ஓகேவா? டன். கரெக்ட் தான். இந்த இடத்துல நம்மளுக்கு அட்ராக்ஷன் இஸ் ஈக்குவல் டூ ரிப்பல்ஷன். இந்த இடத்துல அட்ராக்ஷன் கிரேட்டர் தென் ரிப்பல்ஷன். அண்ட் அதே மாதிரி இந்த இடத்துலயும் அட்ராக்ஷன் கிரேட்டர் தென் ரிப்பல்ஷன். ஓகேவா? நம்மளோட பொட்டன்ஷியல் எனர்ஜி இங்க மினிமமா இருந்தா மட்டும் தான் நம்மளுக்கு என்ன ஆகும் அப்டின்னா, பாண்ட் ஃபார்மேஷன் நம்மளுக்கு நடக்கும். ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு மினிமம் பொட்டன்ஷியல் எனர்ஜி. ரைட்? கிளியரா இருக்கா? ஆக்சுவலா இது ரொம்ப நல்ல சாப்டர் தான். பட் சில இடத்துல கொஞ்சம் கன்ஃப்யூஷன் அதிகமாயிடும். எனக்கு. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. சில இடத்துல மட்டும் எனக்கு கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆயிடும். அந்த தியரிலாம் வரும்போது எனக்கு கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆகும். பட் இப்போ அப்படிலாம் இல்ல. இது மாரி முன்னாடி படிச்சிருந்தேன்னா, நான் எப்பயோ உள்ள போயிருப்பேன்டா. எம்பிபிஎஸ்க்குள்ள. ச்சே! மிஸ் பண்ணிட்டேன். இப்ப ரெக்ரெட் பண்ணி என்ன பண்றது? அண்ட் இதுதான் நம்மளுக்கு என்ன அப்படின்னா, பாண்ட் லென்த்து. அதே மாதிரி அ லைக் இந்த இடத்துலேருந்து இது வரைக்கும் அட்ராக்ஷன் வரைக்கும் இருக்கிறது நம்மளோட பாண்ட் எனர்ஜி. ஓகேவா? கிளியரா இருக்கா?
நெக்ஸ்ட்டு கண்டிஷன் ஃபார் பாண்ட் ஃபார்மேஷன். பாண்ட் ஃபார்மேஷன் எப்ப நடக்கும் அப்டின்னா, நம்மளோட ரிப்பல்ஷன விட அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் அதிகமா இருந்தா தான் நம்மளுக்கு பாண்ட் ஃபார்மேஷன் நடக்கும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 2 ஆட்டம்ஸ் பாருங்க. 2த்துலயுமே நம்மளுக்கு என்ன இருக்கு அப்டின்னா, நியூக்ளியஸ் இருக்கு. ஸோ இந்த நியூக்ளியஸும் நம்மளுக்கு என்ன பண்ணிப்பாங்க அப்டின்னா, ரிப்பல் பண்ணிப்பாங்க. ஸோ அண்ட் அதே மாதிரி இந்த எலக்ட்ரானும் நம்மளுக்கு என்ன பண்ணிப்பாங்கன்னா, ரிப்பல் பண்ணிப்பாங்க. இந்த எலக்ட்ரானும் நம்மளுக்கு ரிப்பல் பண்ணிப்பாங்க. பட் இங்க ஒரு விஷயம் பாரு. இந்த எலக்ட்ரானும், இந்த நியூக்ளியஸும் நம்மளுக்கு என்ன பண்ணிப்பாங்க அப்டின்னா, அட்ராக்ட் பண்ணிப்பாங்க. கரெக்ட்டா? அதே மாதிரி இந்த எலக்ட்ரானும், இந்த நியூக்ளியஸும் நம்மளுக்கு என்ன பண்ணிப்பாங்க? அட்ராக்ட் பண்ணிப்பாங்க. ரைட்? அண்ட் அதே மாதிரி இந்த எலக்ட்ரானும், இவங்களும் நம்மளுக்கு என்ன பண்ணிப்பாங்க? அட்ராக்ட் பண்ணிப்பாங்க. இங்க உள்ளவங்களும் அப்படிதான். அட்ராக்ட் பண்ணிப்பாங்க. கரெக்ட்டா? அப்போ இங்க ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ விட நம்மளுக்கு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் அதிகமா இருக்கு. நான் இங்க லைன் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன்ல, அத மட்டும் பார்க்காத. ஒரு இதுல நம்மளுக்கு ஒரு அவுட்டர் மோஸ்ட் ஷெல்ல எவ்ளோ எலக்ட்ரான்ஸ் இருக்கு பாரு. அப்ப இந்த இவ்ளோ எலக்ட்ரான்ஸும் அந்த நியூக்ளியஸோட நம்மளுக்கு என்ன ஆவாங்க அப்டின்னா, அட்ராக்ட் ஆவாங்க. அப்படி அட்ராக்ட் ஆகும்போது நம்மளோட அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் தான் அதிகமா இருக்கும். அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் அதிகமா இருந்தா மட்டும் தான் நம்மளுக்கு அங்க என்ன ஆகும்? பாண்ட் ஃபார்மேஷன் நடக்கும். சரியா? இது கிளியரா இருக்கா? நெக்ஸ்ட்டு நம்மளோட கெமிக்கல் பாண்டிங்ல இருக்க சில டைப்ஸ் பார்க்க போறோம். கெமிக்கல் பாண்டிங்ல நம்மளுக்கு 2 டைப். ஒண்ணு ஸ்ட்ராங் பாண்ட், இன்னொன்னு வீக் பாண்ட். ஸ்ட்ராங் பாண்ட் அப்படின்றதோட எனர்ஜி நம்மளுக்கு அப்ராக்ஸிமேட்டா 200 கிலோ ஜூல் பெர் மோல் இருக்கும். அதே மாதிரி நம்மளோட வீக் பாண்டோட எனர்ஜியும் நம்மளுக்கு வீக் பாண்ட் தானே ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ஸோ அப்ராக்ஸிமேட்லி 2.40 கிலோ ஜூல் பெர் மோல் இருக்கும். சரியா? ஸ்ட்ராங் பாண்ட்ல நம்மளுக்கு 4 டைப்ஸ் ஆஃப் பாண்ட்ஸ் இருக்கு. அயனிக் பாண்ட், கோவலன்ட் பாண்ட், கோஆர்டினேட் பாண்ட், மெட்டாலிக் பாண்ட். இதுல அயனிக் பாண்ட் ஆர் எலக்ட்ரோவேலன்ட் பாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு என்சிஇஆர்டிலேயே குடுத்துருப்பாங்க. அண்ட் தென் கோவலன்ட் பாண்ட், கோஆர்டினேட் பாண்ட் இது நம்ம பார்ப்போம். ஸோ மெட்டாலிக் பாண்ட் அவ்வளோக்கு நம்ம இதில பார்க்க மாட்டோம். சரியா? நெக்ஸ்ட் வீக் பாண்ட்ல நம்மளுக்கு 2 பாண்ட் இருக்கு. ஹைட்ரஜன் பாண்ட், வான் டெர் வால்ஸ் பாண்ட். அதாவது ஹைட்ரஜன் பாண்டும் இதுல இருக்கு. என்சிஇஆர்டில இருக்கும்னு நெனைக்கிறேன். லாஸ்ட் நம்மளுக்கு இருக்கும் ஹைட்ரஜன் பாண்டிங் பத்தி. ஸோ அத நம்ம கொஞ்சம் லாஸ்ட் ரீட் பண்ணி பார்ப்போம். ஓகேவா? ஆ இவங்களுக்கான ஹைட்ரஜன் பாண்டுக்கான எனர்ஜி 10 to 40 கிலோ ஜூல். அதே மாதிரி வான் டெர் வால்ஸ் பாண்டுக்கான எனர்ஜி நம்மளுக்கு 2 to 10 கிலோ ஜூல். ரைட். கெமிக்கல் பாண்டிங் கிளியரா இருக்கா? ஸோ இதுவரைக்கும் நான் சொன்னது ஓகே தானே? கெமிக்கல் பாண்ட் அப்டின்னா 2 பேருக்கு நடுவுல இருக்க ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். அந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் அதிகமானுச்சுன்னா பாண்டிங் ஸ்ட்ராங்கா இருக்கும். அவ்வளோதான். அவங்க 2 பேரையும் பிரிக்கிறது கஷ்டம். அப்போ பிரிக்கிறது கஷ்டம். லைக் 2 பேரும் ஒண்ணு சேர்க்கறது தான் கஷ்டம் அப்டின்றப்போ எனர்ஜி அதிகமா நம்ம கிட்டேருந்து ரிலீஸ் ஆகும். அப்ப அது எக்ஸோதெர்மிக். இதுவே 2 பேர பிரிக்கணும் அப்டின்னா, ரொம்ப ஈஸியா பிரிச்சிடலாம். கரெக்ட்டா? அதான் சொல்லுவாங்கல்ல, ஒரு நல்ல பேர் வாங்குறது ரொம்ப கஷ்டம். ஒரு கெட்ட பேர ஒரு 5 நிமிஷத்துல வாங்கிட்டு போயிரலாம். அந்த மாதிரி தான் இதுவும். ஓகேவா? நான் ஏன் இத சொல்றேன் அப்டின்னா, லைக் அ இப்போ உன் லைஃப்ல நீ பண்ற சில விஷயங்கள் தப்புன்னு யார் யார் சொல்லுவாங்கன்னா, அப்பா, அம்மா அவ்வளோதான் சொல்லுவாங்க. ஓகேவா? அப்பா, அம்மா இவங்க 2 பேர் மட்டும் தான் சொல்லுவாங்க. அண்ட் தென் ரொம்ப மோஸ்ட் க்ளோஸ்டு பெர்சன் சின்ன பிள்ளையிலேருந்து ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பா சொல்லுவாங்க. நம்ம தப்பு பண்ணாங்கன்னா, நம்ம தப்பு சொல்றது தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ இவங்க சொல்லுவாங்க. அப்போ நீ பண்றது தப்புன்னு ஒரு விஷயம் தெரியுதுல்ல, ஒவ்வொரு விஷயமும் நீ பண்ணும் இந்த வயசுல நெறைய விஷயங்கள் நம்மளுக்கு வரும். கரெக்ட்டா? நெறைய நெறைய பார்ப்போம். ஸோ அது எல்லாத்தையும் கொஞ்சம் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றது உனக்கு தெரியும். எல்லாத்தையும் பண்ணிட்டு, அட் லாஸ்ட் ஒரு 20, 28ல இதெல்லாம் நம்ம ஏன் பண்ணோம் அப்படின்னு ரெக்ரெட் பண்றத விட, இப்பவே கொஞ்சம் இதெல்லாம் பண்ணாம கொஞ்சம் அவாய்ட் பண்ணி இருக்கிறது நல்லது. ஓகேவா? எப்பவுமே தனியா இருக்கிறது பெட்டர் என்ன பொறுத்தளவுல கேட்டா. அதனால எப்பவுமே ரெக்ரெட் பண்றத விட்டுட்டு உன்னோட லைஃப நோக்கி போ. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். நெறைய பேரு என்கிட்ட கேட்கறனால ஒண்ணுமே ஆக போறது கிடையாது. ஓகேவா? அக்கா எனக்கு டவுனா இருக்கு, அதா இருக்கு, இதா இருக்கு. அதுக்காக தான் நான் மோட்டிவேஷனல் அந்த ஒரு வீடியோ போட்டிருந்தேன் கரெக்ட்டா? பார்க்காதவங்க போய் பாருங்க. அதிலேயே எனக்கு உங்களுக்கு பெருசா மோட்டிவேட் குடுக்கணும்லாம் எனக்கு சத்தியமா கிடையாது. மோட்டிவேஷன் அப்படின்றது நான் ஒரு 10 நிமிஷம், 20 நிமிஷம் பேசினேன்னா அதில வராது உங்களுக்கு. சீரியஸா நான் சொல்றேன் அதில வராது. அது ஒரு 5 நிமிஷம், 10 நிமிஷம் மினிமம் மேக்ஸிமம் அது ஒரு 1 டே இருக்கும். அவ்வளோதான். அதுக்கு மேல அது இருக்காது. அதனால நீ உன்னைய மெச்சூர்டா மாத்திக்கோ. அது மட்டும் தான் பாசிபிள் ஓகேவா? நீ உன்ன மெச்சூர்டா மாத்திக்கோ. உன்னோட திங்கிங்க மாத்து. படிக்கிறது மட்டும் யோசி. நெறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நடந்துட்டு இருக்கு. ஓகேவா? நான் என்னன்றதெல்லாம் மீன் பண்ணல. பட் நெறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நடந்துட்டு இருக்கு. அது எதையுமே கண்டுக்காத. படிக்கிற வேலைய மட்டும் பாரு. ரொம்ப கம்மியான டேஸ் தான் இருக்கு. ஓகேவா? அண்ட்
ஆட்டம்ஸ் ஏன் கம்பைன் ஆகுது? அவங்களோட ஆக்டெட் ரூல கம்ப்ளீட் பண்றதுக்கு. அப்படி கம்ப்ளீட் பண்ணா அவங்களோட ஸ்டெபிலிட்டிய அவங்க கெயின் பண்ணிருவாங்க. அண்ட் இந்த கொஸ்டின்ஸ்க்குலாம் ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா தான் அதனால அது ஆன்சர் பண்றதுக்கு தான் இந்த தியரீஸ் எல்லாம் நம்மளுக்கு வந்திருக்கு. ஓகேவா? இட்ஸ் கிளியர்? நெக்ஸ்ட் நம்மளோட வேலன்சி கான்செப்ட். இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கான்செப்ட். வேலன்சினா என்ன? அப்படின்றது நம்மளுக்கு இந்த என்சிஇஆர்டில இந்த இடத்துல இருக்கும். என்சிஇஆர்டி இந்த இருக்கு பாருங்க. ஸோ இந்த இடத்துல அந்த வேலன்சி கான்செப்ட் இருக்கும். ஸோ இத ஹைலைட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் நான் இங்க எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன் கரெக்ட்டா? ஸோ வேலன்சி உனக்கு வேலன்ஸ் எலக்ட்ரானுக்கு எப்ப ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா, வேலன்ஸ் எலக்ட்ரான் உனக்கு 4க்குள்ள இருக்கு அப்படின்னா, அந்த இடத்துல உன்னோட வேலன்ஸ் எலக்ட்ரான் இஸ் ஈக்குவல் டூ வேலன்சி. ஓகேவா? எப்போ 4க்குள்ள இருக்கு. இப்ப 3ஆ இருக்கு, 2ஆ இருக்கு அப்படின்னா, அந்த இடத்துல உன்னோட வேலன்ஸ் எலக்ட்ரான் இஸ் ஈக்குவல் டூ வேலன்சி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப குரூப் நம்பர் 1 எடுத்துக்கோயேன். இவங்களோட வேலன்ஸ் எலக்ட்ரான் 1, 2, 3, 4. இப்ப இவங்களோட வேலன்ஸ் எலக்ட்ரானும், வேலன்ஸியும் நம்மளுக்கு ஈக்குவலா இருக்கும். சரியா? இதுவே வேலன்ஸ் எலக்ட்ரான் உனக்கு 4 விட அதிகமா இருக்கு. லைக் 5, 6, 7 இருக்கு அப்படின்னா, அந்த இடத்துல நீ வேலன்ஸி எப்படி ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னா, நம்பர் ஆஃப் வேலன்ஸ்ல 8 மைனஸ் எவ்வளோ வேலன்ஸ்? ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப 8 மைனஸ் வேலன்ஸ் எலக்ட்ரான் உனக்கு 6ன்னு வச்சுக்கோங்க. 8 மைனஸ் 6 எவ்வளோ உனக்கு? 2. அப்ப இதுதான் உன்னோட வேலன்சி. சரியா? ஸோ இந்த வேலன்சி கான்செப்ட் ஜஸ்ட் இது என்ன என்சிஇஆர்டில இங்க தானே ஜஸ்ட் சும்மா குட்டியா தானே இருக்கு. இது எங்கே தேவைப்பட போகுதுன்னு நினைக்காத. இதுவும் தேவைப்படும். அதனால தான் நான் சொல்றேன். என்சிஇஆர்டில இந்த இடத்த ஹைலைட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே. வேலன்சி கான்செப்ட் புரிஞ்சுதுல? ஒண்ணும் இல்ல. இது ஃபர்ஸ்ட் கேஸ்ன்னு வச்சுக்கோ. அது செகண்ட் கேஸ்ன்னு வச்சுக்கோ. ஃபர்ஸ்ட் கேஸ்ல 4க்குள்ள இருந்துச்சு அப்படின்னா, நம்மளோட வேலன்ஸ் எலக்ட்ரான் இஸ் ஈக்குவல் டூ வேலன்சி. இதுவே கிரேட்டர் தென் 4ஆ இருக்கு அப்படின்றப்போ, நம்மளுக்கு 8 மைனஸ் வேலன்ஸ் எலக்ட்ரான். சரியா? ஓகே. நெக்ஸ்ட்டு கோசல் லூயிஸ் அப்ரோச். ஆக்சுவலா இதுக்கு மேல நான் எழுதல. லைக் ஸ்லைடு எழுதல. இனிமே நம்ம எழுதி எழுதி தான் டீச் பண்ணணும். அதனால ஓகே. நெக்ஸ்ட் நம்மளோட கோசல் லூயிஸ் அப்ரோச். கோசல் லூயிஸ் அப்ரோச் அப்படின்றது ஆட்டம்ஸ் அச்சீவ் த ஸ்டேபிள் ஆக்டெட் வென் தே ஆர் லிங்க்டு பை கெமிக்கல் பாண்ட்ஸ். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி வை டூ ஆட்டம்ஸ் கம்பைன் அதில நான் சொன்ன மாதிரி ஆக்டெட் ரோல் கம்ப்ளீட் ஆனா தான் அவங்களுக்கான ஸ்டெபிலிட்டிய அவங்க கெயின் பண்ணுவாங்க. சரியா? அப்படி பண்ணணும் ஆக்டெட் ரோல் கம்ப்ளீட் ஆகணும்னா, ஒண்ணுக்கு ஒண்ணு கெமிக்கல் பாண்டிங் பண்ணி தான் ஆகணும். சரியா? கெமிக்கல் பாண்டிங் பண்ணும்போது நம்ம அந்த ஆக்டெட் வந்து நம்மளுக்கு ஸ்டேபிள் ஆவாங்க. ஸோ ஆட்டம்ஸ் அச்சீவ் த ஸ்டேபிள் ஆக்டெட் வென் தே ஆர் லிங்க்டு பை கெமிக்கல் பாண்ட்ஸ். இது என்சிஇஆர்டில இருக்க ஒரு லைன். என்சிஇஆர்டில இல்லாம நான் வேற எதையும் எடுத்து எழுத மாட்டேன். ஆ. இங்க இருக்கு பாருங்க. லூயிஸ் போஸ்டுலேட்டட் தட் ஆட்டம்ஸ் அச்சீவ் த ஸ்டேபிள் ஆக்டெட் வென் தே ஆர் லிங்க்டு பை கெமிக்கல் பாண்ட்ஸ். ஓகேவா? இன் கேஸ் ஆஃப் சோடியம் அண்ட் குளோரைன் அது நான் எழுதியிருப்பேனே. இங்க இருக்கு. இன்கேஸ் இப்போ சோடியமும், குளோரின் எடுத்துக்கோங்க. சோடியமுக்கான வேலன்ஸ் எலக்ட்ரான் நம்மளுக்கு எவ்வளோ அப்டின்னா 1. குளோரினுக்கான வேலன்ஸ் எலக்ட்ரான் எவ்வளோ அப்டின்னா 7. ஓகேவா? இப்போ இவங்க இந்த 1 குடுத்துட்டாங்கன்னா, இவங்களும் ஆக்டேட் ஆயிடுவாங்க. இவங்க இந்த 1 வாங்கிட்டாங்கன்னா, இவங்களும் நம்மளுக்கு என்ன ஆயிடுவாங்க அப்டின்னா, ஆக்டேட்ட கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. கரெக்ட்டா? அப்ப இவங்களுக்கும் இதுல பெனிஃபிட் இருக்கு. இவங்களுக்கும் இதுல பெனிஃபிட் இருக்கு. அதனால இவங்க என்ன பண்றாங்க 2 பேரும் பாண்ட ஷேர் பண்ணிக்கிறாங்க. விச் மீன்ஸ் அவங்களோட வேலன்ஸ் எலக்ட்ரான ஷேர் பண்ணிக்கிறாங்க. அப்போ இவங்க குடுத்துருக்காங்க. ஸோ இவங்க Na+, இவங்க வாங்கியிருக்காங்க. இவங்க மைனஸ். இது கிளியரா இருக்கா? அப்ப 2 பேருமே ஆக்டேட் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கல்ல. ஸோ இது கோசல் லூயிஸ் அப்ரோச்ல இது ஒரு விஷயம். அண்ட் இங்க வந்து ஒரு கெர்னல்ன்னு சொல்லிட்டு அதாவது இத வந்து கெர்னல் அப்படின்னு சொல்லுவாங்க. இத சுத்தி அந்த கியூப் கார்னர்ஸ்ல இருக்கிறது எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்லி அவர் ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பார். ஓகேவா? அது இந்த லைன் இருக்கும் இதுல. அ Lewis pictured that atoms in terms of a positively charged kernel, the nucleus plus inner the electrons. ஓகேவா? And the outer shell that could accommodate a maximum of 8 electrons. ஓகேவா? அவுட்டர் ஷெல்ல மேக்ஸிமம் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்கும் அப்படின்னா 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஓகேவா? இது கிளியரா இருக்கா? அவுட்டர் மோஸ்ட் ஷெல்ல மேக்ஸிமம் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்கும்? 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஐ திங்க் ஒரே நிமிஷம் இரு. இது வராது. ஐயய்யோ! நான் இதையும் சேர்த்து பண்ணியிருக்கேன்டா. ஈஸ். ஸோ இந்த இடத்துல வராது. ஓகேவா? ஸோ இது 4 வரும். அதே மாதிரி இந்த இடத்துல வராது.
ஓகே. ஸோ அவுட்டர் மோஸ்ட் ஷெல்ல 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். கிளியரா இருக்கா இது? ஸோ இதுதான் என்சிஇஆர்டில சொல்லியிருப்பாங்க கரெக்ட்டா? அண்ட் வேற எதுவும் இதில இம்பார்ட்டன்ட்டா நீ தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்னு ஒண்ணும் இல்ல. நெக்ஸ்ட் நம்ம லூயிஸ் சிம்பிள் பார்ப்போம். அதாவது ரெப்ரசன்டேஷன் ஆஃப் லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சர். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீ லித்தியம் எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோயேன். லித்தியமோட வேலன்ஸ் எலக்ட்ரான் எவ்வளோ அப்படின்றது தான் இப்போ ஒரு ஒரு லைக் ஒரு எலமெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோயேன். இந்த எலமெண்ட்டோட வேலன்ஸ் எலக்ட்ரான டாட்ல ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பாரு. இதுதான் லூயிஸ் டாட் ரெப்ரசன்டேஷன். ஓகேவா? அவர் பெருசாலாம் ஒண்ணும் பண்ணல. எவ்ளோ வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இருக்கு அப்படின்றத அவரு டாட்ல ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லித்தியம் எடுத்துக்கிட்ட அப்படின்னா, லித்தியம்க்கான வேலன்ஸ் எலக்ட்ரான் உனக்கு 1. சரியா? அப்போ லித்தியம்க்கான வேலன்ஸ் எலக்ட்ரான் 1 அதோட வேலன்ஸ் எவ்வளோ? 1. ஓகேவா? உனக்கு இந்த இடத்துல வேலன்ஸ்லாம் தேவையில்ல. நான் ஜஸ்ட் அந்த ஒரு கான்செப்ட் ரிமெம்பர் ஆகணும் அப்படின்றதுக்காக சொன்னேன். லித்தியம்க்கான வேலன்ஸ் எலக்ட்ரான் 1 அத டாட்ல ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காரு. பெரிலியம்க்கான வேலன்ஸ் எலக்ட்ரான் நம்மளுக்கு 2 அத டாட்ல ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி தான் போரான், கார்பன், நைட்ரஜன், ஆக்ஸிஜன் அண்ட் தென் அதர் ஆட்டம்ஸ். ஓகேவா? இதே மாதிரி தான் எல்லா ஆட்டம்ஸ்க்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ CH4 எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோயேன். சிக்கான வேலன்ஸ் எலக்ட்ரான் நம்மளுக்கு எவ்வளோ? 4. இப்போ 4 டாட் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஒவ்வொருத்தவங்க ஹைட்ரஜன் இருக்காங்க. ஓகேவா? ஹைட்ரஜனுக்கான ஒவ்வொரு ஹைட்ரஜனுக்கான வேலன்ஸ் எலக்ட்ரான் நம்மளுக்கு 2. ஸோ இங்க 2 இருக்கு. இப்போ நம்மளோட கார்பனும் நம்மளுக்கு ஆக்டேட்ட கம்ப்ளீட் பண்ணணும். அதே மாதிரி நம்மளோட ஹைட்ரஜன் எப்போதுமே நம்மளுக்கு ஆக்டேட்ட கம்ப்ளீட் பண்ண மாட்டாங்க. ஹைட்ரஜன் நம்மளுக்கு டூப்ளெட்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? எப்படி ஹைட்ரஜன் மட்டும் தான் நம்மளுக்கு டூப்ளெட். ஓகேவா? ஸோ ஹைட்ரஜனுக்கு 2 எலக்ட்ரான் இருந்தாலே அவங்க ஸ்டேபிள் ஆயிடுவாங்க. ஓகே. இது கிளியரா? எல்லாருக்கும் மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும். ஓகே. இப்போ இதில பார்த்தீங்க அப்டின்னா, இவங்களோட 4 ஆட்டம் ஆல்ரெடி இவங்ககிட்ட 4 இருக்கு. ஸோ இந்த ஹைட்ரஜன் வச்சிருக்க 4 பேலன்ஸ் எலக்ட்ரான்ஸோட அவங்க பாண்ட் பண்ணிட்டாங்க அப்டின்னா, கண்டிப்பா அவங்க 8 எலக்ட்ரான கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. ஸோ அவங்க ஆக்டேட்ட கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. அப்போ அதனால என்ன பண்ணியிருப்பாங்க, இவங்களோட பாண்ட் பண்ணிப்பாங்க. ஓகேவா? அதே மாதிரி நம்மளோட ஹைட்ரஜனும் இவங்களோட பாண்ட் பண்ணி டூப்ளெட்ட கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. இதுதான் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சர். நெக்ஸ்ட் நம்மளோட ஆக்டெட் ரூல். அக்கார்டிங் டு திஸ் ஆட்டம்ஸ் கேன் கம்பைன் எய்தர் பை ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் ஃப்ரம் ஒன் ஆட்டம் டு அனதர் ஆர் பை ஷேரிங் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இன் ஆர்டர் டு ஹேவ் அன் ஆக்டேட் இன் தேர் பேலன்ஸ். அதாவது உன்னிட்ட இல்ல, என்னட்ட கொஞ்சம் அதிகமா இருக்குன்னா நீ வாங்கிக்கோ. நீ வாங்கி உன்னோட ஆக்டேட்ட கம்ப்ளீட் பண்ணிக்கோ. அந்த அதிகமா இருக்கிறது போணுச்சு அப்டின்னா, நானும் ஆக்டேட்ட அடைஞ்சிருவேன். நீயும் ஆக்டேட் அடைஞ்சிருவ. 2 பேருக்குமே ப்ராஃபிட் ஆன மாதிரி ஆயிடும். சரியா? இப்போ என்கிட்ட ஒரு 9 எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோயேன். உன்கிட்ட ஒரு 7 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. ஓகேவா? இப்போ நான் வந்து ஒரு எலக்ட்ரான் உன்ட்ட குடுத்துட்டேன் அப்டின்னா, இப்போ என்கிட்ட 9 இருக்கு. உன்கிட்ட 7 இருக்கு. நான் என்கிட்ட இருக்க 1 உன்கிட்ட குடுத்துட்டேன்னா, நீயும் 8 ஆயிடுவ. நானும் என்னோட ஆக்டேட்ட கம்ப்ளீட் பண்ணிடுவேன். இதுதான் இந்த ரூல். ஓகேவா? அதுதான் இந்த என்சிஇஆர்டிலே இந்த லைன்லயும் சொல்லியிருக்காங்க. அக்கார்டிங் டு திஸ் ஆட்டம்ஸ் கேன் கம்பைன் எய்தர் பை டிரான்ஸ்ஃபரிங் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் ஃப்ரம் ஒன் ஆட்டம் டு அனதர். கெயினாவும் ஆகலாம், லூஸாவும் ஆகலாம். ஓகேவா? ஆர் பை ஷேரிங் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இன் ஆர்டர் டு ஹேவ் அன் ஆக்டேட் இன் தேர் வேலன்ஸ் ஷெல். இதுதான் ஆக்டெட் ரூல் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? இதுக்கப்புறம் எனக்கு நோட்ஸ் வேணும். அப்பதான் நான் எடுக்க முடியும். ஐ திங்க் இதுக்கப்புறம் லிமிட்டேஷன் ஆஃப் ஆக்டெட் ரூல் இருக்கும்னு நினைக்கிறேன். லிமிட்டேஷன்ஸ் இருக்கு. இதுக்கு முன்னாடி நம்ம என்சிஇஆர்டி பார்த்துட்டு வந்துருவோமா? நான் மெயினா அந்த ஹைலைட்டட் பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்றேன்டா. நீ அத மட்டும் ஹைலைட் பண்ணி வச்சுக்கோ. ஓகேவா? இந்த இடம் வந்துக்கோங்க. பேஜ் நம்பர்லாம் என்னன்னு எனக்கு தெரியல. இதில பேஜ் நம்பர் 101 ஓகேவா? 101ல அந்த லூயிஸ் சிம்பிள்ஸ்ல in the formation of a molecule, only the outer shell electrons take part in chemical combination and they are known as valence electrons. கரெக்ட்டா? அதாவது outer shell electrons தான் நம்ம valence electrons ன்னு சொல்லுவோம். அவங்க மட்டும் தான் நம்மளுக்கு chemical bondingல which means chemical combinationல involve ஆவாங்க. The inner shell electrons are well protected and are generally not involved in the combination process. அதாவது inner shell electrons இருக்குல்ல, அவங்க இந்த combinationல involve ஆக மாட்டாங்க because they are well protected. அது இந்த இடத்துல இந்த 2 பாயிண்ட்டையும் நீ ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கணும். எப்பவுமே அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான்ஸ் மட்டும் தான். அவுட்டர் மோஸ்ட் ஷெல்ல இருக்க எலக்ட்ரான்ஸ் மட்டும் தான் நம்மளுக்கு பாண்டிங்ல இன்வால்வ் ஆகும். நம்மளோட இன்னர் ஷெல் எலக்ட்ரான்ஸ் ஆர் வெல் புரொடெக்டட். ஸோ தே ஆர் நாட் இன்வால்வ்ட் இன் காம்பினேஷன் ப்ராசஸ். இது கிளியரா இருக்கா? நெக்ஸ்ட் நம்மளோட ஜி.என். லூயிஸ் அண்ட் அமெரிக்கன் chemist introduce simple notations to represent valence electron in an atom. அதுதான் நம்ம லூயிஸ் சிம்பிள் அப்படின்னு சொல்றோம். ரைட்? This number of valence electron help to calculate the
common or group valence of the element. The group valence of the element is generally either equally to the number of dot in Lewis symbols or 8 minus the number of dots or valence electrons. இதுதான் நான் சொன்ன வேலன்சி கான்செப்ட். ஓகேவா? கிளியரா இருக்கா? நெக்ஸ்ட் பார்த்தேன்னா, இதில என்ன குடுத்துருக்காங்க? In relation to chemical bonding, draw attention to the following. In the periodic table, the highly electronegative halogens. இது ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோடா. ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் நம்ம வந்து ஆக்டெட் ரூல் தானே பார்த்தோம். ஆக்டெட் ரூல்ல இத ஹைலைட் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு லிமிட்டேஷன்ஸ் பார்ப்போம். கரெக்ட்டா? லிமிட்டேஷன்ஸ் பார்த்து முடிச்சுட்டு, அதுக்கப்புறமா நம்ம லிமிட்டேஷன்ஸ் பார்த்துட்டு ஃபார்மல் சார்ஜ் இருக்கு. ஓகே, பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்க எனக்கு என்னடா இது? இவளோடது அதுக்கு மேல கோளாறு குடுக்குது. ஜஸ்ட் ஒரு 1 மினிட் மட்டும் வெயிட் பண்ணுங்க. வந்துர்றேன். அதுவரைக்கும் நோட்ஸ் எதுவும் இருந்துச்சுன்னா ரிவைஸ் பண்ணி பாருங்க. நான் நோட்ஸ்ல வச்சுட்டு போட்டா? ஓகே. ஸ்டார்ட் பண்ணலாமா? ஆக்சுவலா என் தங்கச்சி வந்து லேப்டாப் வேணும் வேணும்னு கேட்டுட்டு இருந்தா. அதான் கொஞ்சம் பேசிட்டு இருந்தேன். ஓகே. தங்கச்சிங்களுக்குலாம் என்ன பிரச்சனைன்னே தெரிலங்க. நம்ம ஏதாவது ஒரு விஷயம் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நான் ஏதாவது பண்றேன் அப்டின்னா, ஏதோ ஒரு இம்பார்ட்டன்ட் ஒர்க்கு எனக்கு இந்த லேப்டாப்ல ஏதோ தேவை இருக்கு அப்டின்றப்போ தான் அவளுக்கு அந்த ஒர்க் இருக்கு, இந்த ஒர்க் இருக்கு, நான் அது பண்ணணும், நான் இது பண்ணணும், எனக்கு காலேஜ் ஒர்க் இருக்கு அப்டி இப்டின்னு வந்துர்றா. எல்லா தங்கச்சிக்குமே இப்டிதானா? இல்ல என் தங்கச்சி மட்டும் தான் இப்டியான்னு எனக்கு தெர்ல. ம். ஓகே. லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் ஆக்டேட் தியரி பார்க்கலாமா? லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் ஆக்டெட் தியரி. எனக்கு எப்பவுமே பிளாங்க் பேஜா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு ஹேண்ட் ரைட்டிங் நல்லாவே இருக்காது. ஒரு மாரி அன்ஈஸியா இருக்கும். பார்க்கவே நல்லா இருக்காது. அதனால நம்ம கிராஃப் பேப்பர்ல வச்சுப்போம். ஓகே. லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் ஆக்டேட் தியரி. ஃபர்ஸ்ட்டு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, ஃபர்ஸ்ட்டு லிமிட்டேஷனே என்ன அப்டின்னா, ஹைப்போவேலன்ட் காம்பவுண்ட் அதாவது எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட். இப்பவுமே ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இல்ல தான். தெரியும். உங்க மனசுல என்ன பேசிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். இப்பவுமே இந்த ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இல்லன்னு நீங்க நெனைக்கிறீங்க. பட் இதுதான் என்னோட ஹேண்ட் ரைட்டிங். என்னால மாத்த முடியாது. ஓகே. ஹைப்போவேலன்ட் காம்பவுண்ட் அப்டின்னா, நம்மளோட நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்குல்ல, நம்மளோட சென்ட்ரல் ஆட்டம்ல இருக்க அந்த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அ லைக்
கிரேட்டர் தென் 8ஆ இருக்கும். இப்போ ஒரு சென்ட்ரல் ஆட்டம் இருக்குன்னா, அத சுத்தி இருக்கிற அந்த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இதுல இருக்க அந்த எலக்ட்ரான்ஸ் சரவுண்டிங் ஆட்டம்ல இருக்க இந்த எலக்ட்ரான்ஸ் கிரேட்டர் தென் 8ஆ இருக்கு அப்டின்னா, அதுதான் நம்ம எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் அப்டின்னு சொல்லுவோம். சரியா? ரீட் பண்ணுங்க. ஸோ இந்த எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் நம்மளுக்கு என்னவா ஆக்ட் ஆகும் அப்டின்னா, ஆக்ட் அஸ் லூவிஸ் ஆசிட். ஆக்ட் அஸ் லூவிஸ் ஆசிட். ஓகேவா? ஸோ ஏன் லூவிஸ் ஆசிட்ன்னு சொல்றேன்னா, இவங்க தான் எலக்ட்ரான் பேர் அக்செப்டார். ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஓகே. ஹைப்போவேலன்ட்டா? ஹைப்பர்ன்னு பயந்துட்டேன் கொஞ்ச நேரத்துல. ஓகே. ஹைப்போவேலன்ட் அப்டின்னா, நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் சரவுண்டிங் தி சென்ட்ரல் ஆட்டம் கிரேட்டர் தென் 8 அப்படின்றப்போ அத நம்ம ஹைப்போவேலன்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க BCl3 வச்சுக்கோங்களேன். இங்க Cl. பிகாஸ் போரானுக்கான அந்த டாட் எவ்வளோ வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் எவ்வளோ 3 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் தானே. ஸோ 3 அதுக்கான 3 பாண்டிங்கும் கிடைச்சிருச்சு. இப்போ இந்த இடத்துல சாரி இவங்க ஆக்டேட்ட கம்ப்ளீட் பண்ணிட்டாங்களா? போரான் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்களான்னு கேட்டா கிடையாது. பிகாஸ் போரான் கிட்ட இருக்க எலக்ட்ரான் 6 எலக்ட்ரான்ஸ் தான். கரெக்ட்டா? போரான் கிட்ட சாரி இங்க லெஸ் தென் 8 நான் கிரேட்டர் தென் 8ன்னு சொல்லிட்டு இருக்கேனா? சாரி. நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் சரவுண்டிங் த சென்ட்ரல் ஆட்டம் கிரேட்டர் தென் 8. சரியா? இதுக்கு தான் நான் கிளாஸ் நடத்தும்போது யார் எதுல டிஸ்டர்ப் பண்ணாலும் நான் அதுக்கப்புறம் வேற ஏதாவது யோசிச்சுட்டு இருப்பேன். தேவையில்லாம ஏதாவது பண்ணிட்டு போயிர்றாளுக. ஓகே. ஓகே. டன். அப்போ இங்க எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்கு? 6 எலக்ட்ரான்ஸ். சரியா? அதே மாதிரி BF3க்கும் அதே மாதிரி தான். நம்மளோட BF3 அண்ட் BI3 BeCl2. ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு ஹைப்போவேலன்ட் தான். அண்ட் அதே மாதிரி இவங்க எல்லாருமே நம்மளுக்கு லூவிஸ் ஆசிட் தான். சாரி லூவிஸ் கரெக்ட் தானே? லூவிஸ் ஆசிட் தான். இவங்க எல்லாருமே லூவிஸ் ஆசிட் தான். என்னடா கிளியரா இல்ல? அது இந்த கிராஃப் பேப்பர் வச்சாலே கிளியரா இருக்க மாட்டேங்குது. என்னோடதுல தான் அந்த பிரச்சனை இருக்குன்னு நான் தெரியாம இவளோடதுலயும் வச்சுட்டேன். ஓகே. ஒண்ணு எனக்கு நல்ல லேப்டாப்பா வாங்கி குடுத்துருக்கணும். அவங்க வாங்கி குடுக்கும்போது நல்ல லேப்டாப்பா தான் இருந்துச்சு. நாங்க தான் கேம் அது இதுன்னு வச்சு அது போயிடுச்சு. 2 பேருக்குமே எப்ப பார்த்தாலும் ஒரே மாதிரி பண்ணி, இப்ப லேப்டாப் கூட அது மாரி பண்ணிட்டாங்களா? இப்ப 2 லேப்டாப்புமே ஒரே பிரச்சனைய தான் குடுத்துட்டு இருக்கு. ஆனா அவளோடது கொஞ்சம் என்னோடத விட நல்லா தான் இருக்கு. ஓகே. நெக்ஸ்ட்டு செகண்ட் லிமிட்டேஷன் என்ன அப்டின்னா, ஹைப்பர் வேலன்ட் காம்பவுண்ட். அதாவது ஏன் இவங்கலாம் லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் ஆக்டெட் தியரின்னு தெரியுதா உங்களுக்கு? பிகாஸ் இவங்க யாருமே ஆக்டெட் கம்ப்ளீட் பண்ண மாட்டாங்க. ஓகே. ஹைப்பர் வேலன்ட் காம்பவுண்ட் ஆர் எலக்ட்ரான் ரிச். எலக்ட்ரான் ரிச் அப்டின்னா, ஆக்ட் அஸ் லூவிஸ் ஸ்பேஸ். ஓகேவா? ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, எலக்ட்ரான் டொனேட்டரா இருப்பாங்க. ரைட்? ஹைப்பர் வேலன்ட் காம்பவுண்ட் அப்டின்னா, சென்ட்ரல் ஆட்டம்ல கிரேட்டர் தென் 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அதுதான் ஹைப்பர் வேலன்ட் காம்பவுண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் PCl5 எடுத்துக்கோயேன். Cl, 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 Cl. இப்போ டாட் நான் உங்களுக்கு ஜஸ்ட் ரெப்ரசன்டேஷனுக்காக டாட் வைக்கிறேன். இப்போ இந்த இடத்துல இவங்கள எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு மட்டும் நீ பாரு. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. டோட்டலா 10 எலக்ட்ரான்ஸ் இருக்காங்க இவங்க. யாரு? PCl5. ஓகே. 10 எலக்ட்ரான்ஸ் இருக்காங்க. ஏன் 10 எலக்ட்ரான்ஸ் அப்டின்னா, இவங்களோட 3D நம்மளுக்கு ஒரு வேக்கன்ட் ஆர்பிட்டலா இருக்கும். கரெக்ட்டா? ஏன்னா PCl5 அப்போ PCl5 அப்டின்னா
10 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. இவங்க பாண்ட் பண்ணியிருக்கிறது 5 ஓட பாண்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ 5 இன்டு 2 ஆக்சுவலா 10. அப்ப இவங்களுமே என்ன பண்ணல அப்டின்னா, ஆக்டேட்ட கம்ப்ளீட் பண்ணல. சரியா? நெக்ஸ்ட்டு இதே மாதிரி தான் நம்மளோட SF6ம். SF6 கரெக்ட்டா இருக்கும். இதே மாதிரி தான் நம்மளோட SF6ம் இதுக்கான ஸ்ட்ரக்சரும் லைக் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல. லைக் 12 எலக்ட்ரான்ஸ் வரும். அண்ட் இவங்களுக்கான ஸ்ட்ரக்சரும் நான் வேணா ட்ரா பண்ணிடுறேன். SF6 கரெக்ட்டா இருக்கா? ஓகே டன். ஸோ இது நம்மளோட செகண்ட் லிமிட்டேஷன். தேர்ட் லிமிட்டேஷன் என்ன அப்டின்னா, ஆக்டெட் எலக்ட்ரான்ஸ் அதாவது ஆக்டெட்ன்றேன் பாரு. ஆட் எலக்ட்ரான் மாலிக்யூல்ஸ். ஆட் எலக்ட்ரான் மாலிக்யூல்ஸ் விச் மீன்ஸ் ஆக்டெட் ரூல் வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிடுக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் N டபுள் பாண்ட் O இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நைட்ரஜனுக்கான வேலன்ஸ் எலக்ட்ரான் எவ்வளோ? 5 கரெக்ட்டா? 1, 2, 3, 4, 5 அண்ட் ஆக்ஸிஜனுக்கான வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் நம்மளுக்கு 6 ரைட்? இப்போ இவங்களுக்கான பாண்ட் எவ்வளோ பாரேன். எவ்வளோ இருக்குன்னு மட்டும் நீங்க பாருங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7. 7 எலக்ட்ரான்ஸ் தான் இருக்காங்க. அப்ப இவங்க ஆட் எலக்ட்ரான் மாலிக்யூல்ஸ் தானே? அப்ப இவங்களுமே என்ன கம்ப்ளீட் பண்ணல? ஆக்டேட் கம்ப்ளீட் பண்ணல. கரெக்ட்டா? அண்ட் அதே மாதிரி இங்க NCERT வந்துரு. NCERTல இன்னும் சில லிமிட்டேஷன்ஸ் இருக்கும். ஈச் எங்கடா இருக்கு அது? இங்க இருக்கு. ஸோ இது வந்து எக்ஸ்பேண்டட் ஆக்டேட்டா? இது இல்லையே. ஆட் எலக்ட்ரான் மாலிக்யூல்ஸ் இன்கம்ப்ளீட்டு. நெக்ஸ்ட் பேஜ். இங்க இருக்கு பார்த்தீங்களா? அதர் ட்ராபேக்ஸ் ஆஃப் ஆக்டெட் தியரின்னு சொல்லிட்டு. ஸோ இது பாருங்க 3 பாயிண்ட்ஸ் இருக்கு. இட் இஸ் கிளியர் தட் ஆக்டெட் ரூல் இஸ் பேஸ்ட் அப்பான் த கெமிக்கல் இனர்ட்னஸ் ஆஃப் நோபல் கேஸஸ். ஆக்டெட் ரூல் எதை பேஸ் பண்ணியிருக்கு? நோபல் கேஸ்க்கான கெமிக்கல் இனர்ட்னஸ் ஆஃப் நோபல் கேஸஸ் ஓகேவா? ஹவெவர் சம் நோபல் கேஸஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட xenon, கிரிப்டான் இவங்க எல்லாருமே நம்மளுக்கு ஆக்ஸிஜன் ஃப்ளோரினோட நம்மளுக்கு டு ஃபார்ம் அ நம்பர் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் லைக் HCF2, KrF2, HCOF2 அதாவது எப்போதுமே நம்மளோட இனர்ட் கேஸ் அதாவது நோபல் கேஸ் அப்படின்னா அவங்க யாருக்குமே எதுவுமே குடுக்க மாட்டாங்க. விச் மீன்ஸ் அவங்களோட எலக்ட்ரான்ஸ குடுக்க மாட்டாங்க. கரெக்ட்டா? அவங்க அதனால தான் அவங்கள நம்ம நோபல் கேஸ் அப்படின்னு சொல்றோம். அவங்களோட எலக்ட்ரான்ஸ யாருக்குமே ஷேர் பண்ண மாட்டாங்க. பட் நம்மளோட xenon, கிரிப்டானும் ஆக்ஸிஜன் அண்ட் ஃப்ளூரினோட மட்டும் நம்மளுக்கு சில காம்பினேஷன்ஸ் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் குடுப்பாங்க. அதுதான் நம்மளோட HCF2 லைக் இத வந்து ஹைலைட் பண்ணி வச்சுக்கோ. ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு ட்ராபேக் குடுக்குது. ஏன்னா நம்மளோட கெமிக்கல் இனர்ட்னஸையே நம்மளுக்கு இங்க என்ன பண்ணல அப்படின்னா, அது சாட்டிஸ்ஃபை பண்ணல. ஏன்னா நம்மளோட xenon, கிரிப்டான் இவங்க 2 பேர்னால. ஓகே. திஸ் தியரி டஸ் நாட் அக்கவுண்ட் ஃபார் த ஷேப் ஆஃப் மாலிக்யூல்ஸ். ஸோ இந்த தியரி நம்மளுக்கு எந்த விதமான மாலிக்யூல்ஸ்க்கான ஷேப்பையும் நம்மளுக்கு குடுக்கல. அண்ட் இட் டஸ் நாட் எக்ஸ்பிளைன் த ரிலேட்டிவ் ஸ்டெபிலிட்டி ஆஃப் த மாலிக்யூல்ஸ் பீயிங் டோட்டலி சைலன்ட் அபௌட் த எனர்ஜி ஆஃப் மாலிக்யூல். இது வந்து எந்த விதமான ஸ்டெபிலிட்டி, எனர்ஜி எதுவுமே இது நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணல. ஸோ இது 3 தான் இதோட நம்மளுக்கு ட்ராபேக்ஸ் ஓகேவா? லிமிட்டேஷன்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம 3 பார்த்தோம். அதே மாதிரி இவங்களோட ட்ராபேக்ஸையும் நம்ம பார்த்துட்டோம். ஓகே. இது கிளியரா இருக்கா? லிமிட்டேஷன்ஸ்ல நீ ஹைலைட் பண்ணிக்க வேண்டியது என்னென்ன அப்படின்னா, ஃபார்மல் சார்ஜ் நான் நடத்தினதுக்கப்புறம் அதில் ஹைலைட் பண்ணிக்கலாம். லிமிட்டேஷன்ஸ்ல in some compounds the number of electrons surrounding the central atom is less than 8. இது நான் ஆல்ரெடி நோட்ஸ்லயே மென்ஷன் பண்ணியிருக்கேன். திஸ் இஸ் எஸ்பெஷலி வித் கேஸ் வித் என்னடா நீ நினைக்கலாம் என்னடா இன்ஆர்கானிக் NCERT உட்காந்து அதில் உள்ளது சொல்லிட்டு இருக்காங்கன்னு. இன்ஆர்கானிக்கு மெயினாக NCERT தான் படிக்கணும். மோஸ்ட்லி இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. எப்போ பார்த்தாலும் ஏதாவது இன்ஸ்டியூட் மெட்டீரியல்ஸையும் கொடுக்குற நோட்ஸையும் மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பீங்க. பட் NCERT இம்பார்ட்டன்ட் ஃபார் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ஓகே. Lithium, beryllium and boron have 1, 2 and 3 valence electrons only. Some other such compounds are AlCl3 and BF3. ஸோ இதெல்லாம் கூட மெயின் வேண்டாம். நெக்ஸ்ட் நம்மளோட ஆட் எலக்ட்ரான் மாலிகூல்ஸில் ஆட் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் லைக் நைட்ரிக் ஆக்சைடு NO, நைட்ரஜன் டை ஆக்சைடு NO2. The octet rule is not satisfied. ஸோ என்னென்ன காம்பவுண்ட்ஸ் அப்படின்றத மட்டும் பார்த்துக்கோ.
தெரிஞ்சு வச்சுக்கிறதுல எந்த விதமான தப்பும் இல்ல. கரெக்ட் தானே? அதனால தெரிஞ்சு வச்சுக்கலாம். தப்பில்ல. ஓகே. ஓகே. நெக்ஸ்ட் நம்மளோட எக்ஸ்பேண்டட் ஆக்டெட் அதுதான் நம்மளோட ஹைப்பர் வேலன்ட் காம்பவுண்ட். அதாவது எலக்ட்ரான் ரிச் சரியா? எலிமெண்ட்ஸ் in and beyond the third period of the periodic table have apart from 3s and 3p orbitals 3d orbitals also available for bonding. In a number of compounds of these elements there are more than 8 valence electrons around the central atom. This is termed as expanded octet. Obviously the octet rule does not apply in such cases. Some of the examples of such compounds are PF5, SFX, H2SO4 and a number of coordination compounds. ஸோ இந்த ஒவ்வொரு இதுலயும் உங்களுக்கான வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் எலக்ட்ரான்ஸ் எவ்வளோ அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஸ்ட்ரக்சர் பார்த்துக்கோங்க. எப்போதுமே நம்மளோட கெமிஸ்ட்ரியில இருக்க எல்லா ஸ்ட்ரக்சர்ஸுமே தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, ஃபிங்கர் டிப்ல இருந்துச்சு அப்படின்னா, இட்ஸ் மோர் யூஸ்ஃபுல். அதனால இந்த ஸ்ட்ரக்சரையுமே பார்த்துக்கோங்க. ஓகேவா? மெயினா H2SO4 ஸ்ட்ரக்சர் பார்த்துக்கோங்க. ஓகே. இப்போ நம்மளோட நோட்ஸுக்கு வந்துடலாம். ஓகே. இது கிளியரா இருக்குல்ல? நெக்ஸ்ட் நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஃபார்மல் சார்ஜ் பார்க்க போறோம். நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம்? ஃபார்மல் சார்ஜ். கொஞ்சம் அழகா எழுத ட்ரை பண்றேன். ஃபார்மல் சார்ஜ் அழகா இருக்கா? ஓகே. அதாவது ஃபார்மல் சார்ஜ் நம்ம எதுக்கு இது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம ஸ்ட்ரக்சர்ல எவ்ளோ அ ஆட்டம்ஸ் எவ்ளோ எலக்ட்ரான்ஸ் வந்து நம்மளுக்கு கெயின் ஆயிருக்கு, எவ்ளோ லாஸ் ஆயிருக்கு அப்படின்றத பார்க்கறது தான் நம்மளோட ஃபார்மல் சார்ஜ். சரியா? ஒரே நிமிஷம். சூப்பர்டா! லேப்டாப்ல சார்ஜ் இல்ல. ரெட் லைட் எரியுது. 13% சூப்பர். பார்ப்போம் 13% எவ்வளோ எரியுது. எவ்வளோ நேரம் இருக்குன்ட்டு. ஓகே. நம்மளோட ஃபார்மல் சார்ஜ் எதுக்கு பார்ப்போம்? ஸ்ட்ரக்சர்ல எவ்வளோ கெயின் ஆயிருக்கு, உனக்கு எவ்வளோ லாஸ் ஆயிருக்கு அப்படின்றது தான் நம்ம ஃபார்மல் சார்ஜுக்கு பார்ப்போம். சரியா? ஸோ இது என்சிஇஆர்டில குடுத்திருக்க ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நான் எழுதிடுறேன் ஃபர்ஸ்ட்டு. என்சிஇஆர்டில குடுத்திருக்க ஃபார்முலா என்னன்னு. டோட்டல் நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான் இன் த ஃப்ரீ ஸ்டேட் minus total number of non-bonding அப்படின்னாலே நம்மளோட லோன் பேர்ஸ் minus half into total number of bonding shared electrons. ஸோ இதுதான் என்சிஇஆர்டில கொடுத்துருக்க ஃபார்முலா. சரியா? எவ்வளோ பெரிய ஃபார்முலா இருக்கு பார்த்தியா? பட் இந்த ஃபார்முலாவை நம்ம பார்க்க போறோமான்னு கேட்டா கிடையாது. Fc is equal to, which means formal charge is equal to valence electron minus valence electron in dot structure. இப்பயே உனக்கு புரியல அப்படின்னா இந்த காம்பவுண்ட் எடுத்துக்கலாம். NH4+. ஓகேவா? NH4 அப்படின்னாலே நைட்ரஜனுக்கான வேலன்ஸ் எலக்ட்ரான் நம்மளுக்கு 5. அப்போ எக்ஸ்ட்ரா ஒரு எலக்ட்ரான் கண்டிப்பாக அங்கே இருக்கும். அது இப்போ சொல்ல வேண்டாம். ஹைட்ரஜனுக்கான வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் உனக்கு 5 கரெக்டா? நைட்ரஜனுக்கானது. இப்போ இவங்களுக்கான ஃபார்மல் சார்ஜ் சென்ட்ரல் ஆட்டம்கான ஃபார்மல் சார்ஜ் நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இதில் எவ்வளோ வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் அப்படி இருக்கணும் அப்படின்றத நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். நைட்ரஜனுக்கான வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் 5. அப்போ 5 மைனஸ் எவ்வளோ டாட் ஸ்ட்ரக்சர் இருக்குது, டாட் ஸ்ட்ரக்சரில் எவ்வளோ வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கணும். இந்த இடத்துல நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. டாட் ஸ்ட்ரக்சரில் நைட்ரஜன் கிட்ட மட்டும் இருக்கிற வேலன்ஸ் எலக்ட்ரான் விச் மீன்ஸ் 1 2 3 4. நைட்ரஜன் கிட்ட மட்டும் இருக்கிற வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் 4. அப்போது இங்கே ஆன்சர் +1. இப்போது ஒரு எலக்ட்ரான் சூப்பர்
வெயிட் பண்ணுங்க. ஓகே. சார்ஜ் கனெக்ட் பண்ணியாச்சு. ஓகேவா? நைட்ரஜன் எவ்ளோ எலக்ட்ரான் குடுத்துருக்காங்க? 1 எலக்ட்ரான் குடுத்துருக்காங்க. சரியா? ஓகே. இப்போ இது கிளியரா இருக்கா? இது NH4+. நெக்ஸ்ட் நம்ம O3 அதாவது ஓசோனுக்கு பார்க்கலாமா? O3க்கு பார்த்தோம்னா, லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சர் கிளியரா இருந்துச்சுன்னு வச்சுக்கோயேன், உனக்கு இதெல்லாம் அத்துப்படி. எப்படி? 1, 2, 3, 4, 5, 6 ஆல்ரெடி இங்க 2 இருக்கு. அப்போ 3, 4 இததான் அவங்க கோஆர்டினேட் பாண்டா குடுத்துருப்பாங்க. 1, 2, 3, 4, 5, 6 நான் இப்போ உட்காந்து லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சர்லாம் உனக்கு எப்படி வரையறதுன்னு நான் சொல்லி தரல. பிகாஸ் அதுக்கான டைமும் இது கிடையாது. மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்டா. யாருக்கும் தெரியாமலாம் இருக்காது. கரெக்ட்டா? ப்ராப்ளம் இல்ல. இப்போ இதுதான் 1, இது 2 அண்ட் தென் இது 3. ஃபர்ஸ்ட்டு 1க்கான ஃபார்மல் சார்ஜ் கண்டுபிடிப்போமா? வேலன்ஸ் எலக்ட்ரான் எவ்ளோ? பொதுவாவே ஆக்ஸிஜனுக்கான வேலன்ஸ் எலக்ட்ரான் நம்மளுக்கு 6 கரெக்ட்டா? அப்ப 6 மைனஸ் எவ்ளோ லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சர்ல வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்குன்னு பார்க்கணும். 1, 2, 3, 4, 5. 5 இருக்கு. ஓகே. இப்போ 6 மைனஸ் 5 இஸ் ஈக்குவல் டூ +1. இந்த இடத்துல ஃபார்மல் சார்ஜ் எவ்வளோ? +1. அப்போ ஒரு எலக்ட்ரான் இவங்க குடுத்துருக்காங்க. ரைட்? நெக்ஸ்ட் நம்மளோட ஃபார்மல் சார்ஜ் ஃபார் 2. 2 யாரு? இவங்க தானே? ஓகே. 6 மைனஸ் 1, 2, 3, 4, 5, 6, 7 இவங்களோட சேர்த்து. அப்போ 6 மைனஸ் 7 நம்மளுக்கு -1. ஸோ இவங்களுக்கான ஃபார்மல் சார்ஜ் -1. அவங்க குடுத்த ஃபார்மல் சார்ஜ அவங்க குடுத்த எலக்ட்ரான இவங்க வாங்கியிருக்காங்க. ஸோ வாங்குனனால இவங்களுக்கு -1. இது கிளியரா? நெக்ஸ்ட்டு ஃபார்மல் சார்ஜ் ஃபார் தேர்ட் ஆக்ஸிஜன் லைக் 6 மைனஸ் 1, 2, 3, 4, 5, 6. 6 மைனஸ் 6 நம்மளுக்கு 0. ஸோ இங்க ஃபார்மல் சார்ஜ் நம்மளுக்கு 0. இவங்க எதையுமே குடுக்கவும் இல்ல, யார்கிட்டேருந்தும் வாங்கவும் இல்ல. ஓகே. கிளியரா இருக்கா? நெக்ஸ்ட் CO2க்கும் பார்க்கலாம். என்சிஇஆர்டில எதுவும் இருக்கா என்ன? ம்ஹ்ம். என்சிஇஆர்டில O3க்கு இருக்கு. O3க்கு தான் நம்ம பார்த்தோமே இப்ப. ஓகே. என்சிஇஆர்டில NO2 மைனஸ்க்கான லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சர் குடுத்துருக்காங்கடா. இதெல்லாம் சால்வ் பண்ணி பாருங்கடா. ரொம்ப அசால்ட்டா இருக்காம. ஓகே. ஸ்டார்ட் பண்ணலாமா? என் வாய்ஸ்ல கொஞ்சம் டிஃபரன்ஸ் தெரியும். பிகாஸ் எனக்கு கொஞ்சம் கோல்டு இருக்கு. ஓகேவா? அதனால கொஞ்சம் டிஃபரன்ஸ் தெரியும். வாய்ஸ் அப்படி இப்படி கொஞ்சம் இருந்துச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரியா? ஓகே. நம்ம வந்து ஃபார்மல் சார்ஜ் பார்த்துருந்தோம். கரெக்ட்டா? ஃபார்மல் சார்ஜ்ல NH4+க்கும் அ O3+க்கும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு O3க்கும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஓசோனுக்கு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கலாம்னா, NF3க்கு இருக்கு. அத பார்த்துட்டு NF3 இதுக்கான ஃபார்மல் சார்ஜ் பார்க்கலாமா? ஓகே. ஆக்ஸிஜன் நைட்ரஜனுக்கு நம்மளுக்கு 5 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ். அதே மாதிரி ஃப்ளோரினுக்கு நம்மளுக்கு 7 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ். கரெக்ட்டா? இங்க பார்த்தீங்கன்னா, இவங்க பாண்ட் பண்ணுவாங்க. இவங்க இவங்களோட பாண்ட் பண்ணிட்டாங்க. ஓகே. 1, 2, 3, 4 மேக்ஸிமம் இந்த சென்ட்ரல் ஆட்டம்க்கும், ஒரு ஃப்ளோரினுக்கும் கண்டுபிடிச்சாலே போதும். மத்த எல்லா ஃப்ளோரினுக்கும் தெரிஞ்சிரும். சரியா? ஃபர்ஸ்ட்டு
எண்ணுக்கு கண்டுபிடிச்சிருவோமா? ஸோ என்னோட வேலன்ஸ் எலக்ட்ரான் எவ்வளோ? 5. லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சரோட பைண்ட் ஆயிருக்கிறது எவ்வளோ அப்படின்றத ஃபைண்ட் பண்ணணும். ஓகேவா? 1, 2, 3, 4, 5. இது 7ன்னு போட்டிருக்கேனா 5ன்னு போட்டிருக்கேனா? 5 - 5 தான். ஓகேவா? ஈக்குவல் டு 0. அதே மாதிரி ஃப்ளோரினுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃப்ளோரினுக்கான வேலன்ஸ் எலக்ட்ரான் 7 மைனஸ் டாட் ஸ்ட்ரக்சரோட எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்க்கணும். 2, 3, 4, 5, 6, 7. இது ஆக்சுவலாக என்சிஆர்டியில் இருக்கிறது. நம்ம அதை என்சிஆர்டிலே பார்த்துருவோம். NF3 அப்படின்றது என்சிஆர்டியில் இருக்கிறது தானே? ரைட். லூயிஸ் டாட் ரெப்ரசன்டேஷன் கரெக்டாக தானே பண்ணியிருக்கோம். இங்கே இருக்குது பாருங்கள், தெரியுதா? ஸோ இதுக்கான இந்த டேபிளை நோட் பண்ணிக்கோ. இந்த டேபிளில் இருக்க எல்லாத்துக்கான ஃபார்மல் சார்ஜையும் ஃபைண்ட் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு ஹோம் ஒர்க் மாதிரி. வேறு எதுக்கு ஃபார்மல் சார்ஜ் கொடுத்துருக்காங்க? O3க்கு ஃபைண்ட் பண்ணி காட்டிட்டேன். ஓகே, கிளியராக இருக்காது. நெக்ஸ்ட்டு ஃபார்மல் சார்ஜ் பார்த்துட்டோமா? நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்னும் 2 கொஷின் இருக்கா? ஓகே, இன்னும் 2 கொஷின் இருக்குது, அதையும் பார்க்கலாம் நம்ம. சி ஸோ இவங்களுக்கான சாரிடா. ஓகே, இவங்களுக்கான லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சர் ஃபார்மல் சார்ஜ் பார்க்கலாமா? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. அதே மாதிரி 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. ஓகே, கரெக்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு இதில் ஆக்சிஜனுக்கானது என்ன ஃபார்மல் சார்ஜ்னா 6 மைனஸ் ஓகே 6 மைனஸ் லோவஸ்ட் டாட் ஸ்ட்ரக்சரோட சேர்த்து எவ்வளோ இருக்குன்னு பாரு. 1, 2, 3, 4, 5. 6 மைனஸ் 5 இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு +1. சரியா? அப்போ இவங்க 1 வாங்கியிருக்காங்க. இதே மாதிரி நம்மளோட கார்பன் எடுத்துக்கிட்ட அப்படின்னா கார்பனோட வேலன்ஸ் எலக்ட்ரான் நம்மளுக்கு 4. அப்போ 4 மைனஸ் 1, 2, 3, 4, 5. 5. ஸோ அப்போ இவங்க 1 கொடுத்துருக்காங்க. 1 கொடுத்துருக்காங்க. சாரி, இவங்க கொடுத்துருக்காங்க, இவங்க வாங்கியிருக்காங்க. ஓகேவா? இது கிளியரா இருக்கா? இது வந்து CO-க்கானது. நெக்ஸ்ட்டு N3க்கானது பாரேன். N3க்கு இதில இதுக்கான ஃபார்மல் சார்ஜ் பார்த்தேன் அப்படின்னா, நைட்ரஜனுக்கானது நம்மளுக்கு 5. 5 மைனஸ் 1, 2, 3, 4, 5, 6. ஓகேவா? அப்போ -1. ஸோ இவங்களுக்கு -1. அண்ட் இங்கே பார்த்தேன் அப்படின்னா 5 மைனஸ் 1, 2, 3, 4. 4. அப்போ +1. அண்ட் அதே மாதிரி இவங்களுக்கானது 5 மைனஸ் 1, 2, 3, 4, 5, 6. -1. -1, +1, -1. இதுதான் இவங்களுக்கான ஃபார்மல் சார்ஜ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு N2. இதை வந்து நீங்களே ஃபைண்ட் பண்ணி எனக்கு ஆன்சர் சொல்லுங்கள். ஸோ இது வந்து என்னென்னா ஹோம் ஒர்க். ஐயோ, ஓகேவா? இது ஹோம் ஒர்க். எனக்கு கமெண்ட்டில் ஆன்சர் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த டாபிக் கிளியர் அப்படின்னா கண்டிப்பாக இதை உங்களால் சால்வ் பண்ண முடியும். ஆன்சர் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு கொஷின் இருக்குது. நான் என்ன இவ்வளோ கொஷின் எடுத்து வச்சுருக்கேன், எனக்கே தெரிலடா எவ்வளோ எடுத்தேன் நான். விச் ஆஃப் தி
ஏன்னா, நான் ஏன் இப்படி சொல்றேன்னா, என்சிஇஆர்டியும் நான் வந்து உங்களுக்கு சொல்லணும்னு நெனச்சேன். அப்புறம் என்சிஇஆர்டிய தனியா எதுக்கு போடணும்? என்சிஇஆர்டில அ என்னென்ன மார்க் பண்ணணும்? இம்பார்ட்டன்ட் லைன் என்னென்ன மார்க் பண்ணணும்? அப்படின்றதையும் சொல்லிருவோம் அப்படின்ற மாரி யோசிச்சுட்டுருந்தேன். அதனால சரி கொஸ்டின் சால்விங் தான் தனியா வப்போமே! இதில கொஞ்சம் கம்மியா கொஸ்டின் எடுக்கலாம்னு நெனச்சேன். பட் ஆனா கொஞ்சம் எடுத்துட்டேன் நெறையாவே. ஆனா இவ்வளோக்கு தான் எடுத்திருப்பேன்னு நெனைக்கிறேன் கொஸ்டின் சால்விங். விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஆக்டர்ஸ் லூயிஸ் ஆசிட்? இதில எது லூயிஸ் ஆசிடா ஆக்ட் ஆகிருக்கு அப்படின்றத எனக்கு நீ சொல்லணும். நான் ஆப்ஷன் எழுதுறேன். ஓகேவா? H2O, NH3, NF3 இது வந்து லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் ஆக்டெட் ரூல்ல இருந்து தான் இது வரும். ஓகேவா? நான் டீச் பண்ணேன் கரெக்ட்டா? ஸோ அதுலேருந்து எனக்கு எனக்கு இதுக்கு ஆன்சர் சொல்லு. இதில எது வந்து எனக்கு லூயிஸ் ஆசிடா ஆக்ட் பண்ணும் அப்படின்றது. லூயிஸ் ஆசிடா யார் ஆக்ட் பண்ணுவாங்க? நிறதுக்கு ஆன்சர் எல்லாரும் போட்டுருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். நம்மளோட ஹைப்போவேலன்ட் காம்பவுண்ட் தான் நம்மளுக்கு லூயிஸ் ஆசிடா ஆக்ட் பண்ணுவாங்க. பிகாஸ் ஹைப்போவேலன்ட் ஆட்டம் அப்படின்றப்போ, அவங்க எலக்ட்ரான் அக்செப்டரா இருப்பாங்க. எலக்ட்ரான் பேர் அக்செப்டரா இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட பிசிஎல்3 வச்சு நான் சொல்லியிருப்பேன். ஓகேவா? பிசிஎல்3 அப்படிங்கும்போது அவங்க கிட்ட 6 எலக்ட்ரான்ஸ் தான் இருக்கும். ஸோ அவங்க எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட். ஸோ இட் ஆக்ட்ஸ் அஸ் லூயிஸ் ஆசிட். லூயிஸ் ஆசிட் அப்படின்றது எலக்ட்ரான் பேர் அக்செப்டார். ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்ட்டு. பிகாஸ் நீ போரானுக்கு எடுத்துக்கிட்டேன்னா எஃப், எஃப், எஃப். ஸோ இதில போரானோட எலக்ட்ரான்ஸ் எவ்வளோ இருக்கு? 6 எலக்ட்ரான்ஸ். இவங்க எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் தானே? கரெக்ட்டா? இது எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குல்ல? கிளியரா இருக்கா? ஓகே. நெக்ஸ்ட் நம்ம எதுக்கு போலாம் அப்டின்னா, நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸ்டார்ட்டிங்லயே கெமிக்கல் பாண்ட்ஸோட பாண்டிங் டைப்ஸு. லைக் அதில வந்து ஸ்ட்ராங் பாண்ட், வீக் பாண்ட்ன்னு சொல்லியிருந்தேன். இந்த 2 வீக் பாண்டையுமே வந்து நம்ம லாஸ்ட்ல நம்மளுக்கு என்சிஇஆர்டில குடுத்துருக்காங்க. ஹைட்ரஜன் பாண்டிங்க. நம்மளோட ஸ்ட்ராங் பாண்டிங்கில அயனிக் ஆர் எலக்ட்ரோவேலன்ட் பாண்ட்ன்னு சொல்லிட்டு நம்மளோட என்சிஇஆர்டில குடுத்துருக்காங்க. இங்க இருக்கு பாருங்க. ஓகேவா? அண்ட் தென் அதே மாதிரி கோவலன்ட் பாண்ட், கோஆர்டினேட் பாண்ட்னாலும் நம்ம என்னன்னு பார்ப்போம். சரியா? அதில இப்ப ஃபர்ஸ்ட்டு நம்ம யார பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, கோவலன்ட் பாண்ட பத்தி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட்டு யார பத்தி பார்க்க போறோம்? கோவலன்ட் பாண்ட். எழுதிக்கோங்க. கோவலன்ட் பாண்ட். ஓகேவா? ஓகே. கோவலன்ட் பாண்ட் அப்படின்றது என்னன்னா, ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான். கோவலன்ட் பாண்ட்னா என்ன? ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான். உன்கிட்ட இல்லையா? ஷேர் பண்றேன் அப்படின்ற மாரி, எலக்ட்ரான ஷேர் பண்றது தான் நம்மளோட கோவலன்ட் பாண்ட். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி வந்து நம்மளுக்கு ஒரு ஆட்டம் இருக்கு. இப்படி ஒரு ஆட்டம் இருக்கு அப்படின்னா, ஸோ இவங்க கிட்ட ஒரு இது இருக்கு. இவங்க கிட்ட ஒரு எலக்ட்ரான் இருக்கு அப்படின்றப்போ, ஸோ இவங்க 2 பேரும் நம்மளுக்கு ஒண்ணா பாண்ட் ஆகி ஒரு பேரா நம்மளுக்கு மாறுறது தான் நம்மளோட கோவலன்ட் பாண்ட். ஓகேவா? உன்கிட்ட ஒண்ணு இருக்கு, என்கிட்ட ஒண்ணு இருக்கு. அப்ப நம்ம 2 பேரும் பாண்ட் பண்ணா ஒரு இது கிடைக்கும் அப்படின்றப்போ, அவங்க 2 பேரும் பாண்ட் ஆயிட்டாங்க. ஓகேவா? இதனால அவங்களுக்கும் ஸ்டெபிலிட்டி கிடைக்கும். இவங்களுக்கும் ஸ்டெபிலிட்டி கிடைக்கும். கிடைக்கும். சரியா? ஓகே. ஒரு வேள நம்ம மைண்ட்ல என்ன யோசிக்கும்? ஒரு வேள இவங்க கிட்ட கம்ப்ளீட்டா 2 எலக்ட்ரான் இருக்கு. இவங்க கிட்ட ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கு அப்படின்றப்போ, இவங்களுக்கு குடுக்க முடியுமா? அப்படின்னு கேட்டா, குடுக்கலாம். சரியா? அதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா, அன்ஈக்குவல் ஷேரிங் அப்படின்னு சொல்லுவோம். என்னன்னு சொல்லுவோம்? அன்ஈக்குவல் ஷேரிங் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? எப்படின்னா, இவங்க குடுத்துருக்காங்க, இவங்க அத வாங்கியிருக்காங்க. ஸோ, திஸ் இஸ் லூயிஸ் ஆசிட் பிகாஸ் எலக்ட்ரான் பேர் அக்செப்டார் அண்ட் திஸ் இஸ் லூயிஸ் பேஸ் பிகாஸ் எலக்ட்ரான் பேர் டோனர். ஓகேவா? இத தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா, இந்நேரம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இத தான் நம்ம கோஆர்டினேட் பாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். என்னன்னு சொல்லுவோம்? கோஆர்டினேட் பாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? பிகாஸ் அன்ஈக்குவல் ஷேரிங் நடந்திருக்கு. கோஆர்டினேட் பாண்ட் ஆர் டேட்டிவ் பாண்ட்ன்னு சொல்லுவாங்க இத. ஓகேவா? அன்ஈக்குவல் ஷேரிங் இங்க நடந்திருக்கு. இவங்க குடுத்துருக்காங்க, அவங்க வாங்கியிருக்காங்க. ஓகேவா? இதுதான் நம்மளோட கோஆர்டினேட் பாண்ட். அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ NH3+ எடுத்துக்கோயேன். NH3+ பிளஸ் ஒரு ஹைட்ரஜன். இது 2ம் ஆட் ஆகும்போது தான் நம்மளுக்கு என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா, NH4+ ஃபார்ம் ஆகும். இப்போ நம்ம NH3+அ லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சர்ல ட்ரா பண்ணணும் அப்படின்னா, இப்படி தான் பண்ணுவோம். கரெக்ட்டா? 1, 2, 3 அப்போ நைட்ரஜனுக்கான வேலன்ஸ் 5 மேல 2 டாட் வைப்போம். லோன் பேர் இருக்கு. பிளஸ் ஒரு H+ ஆட் பண்றோம். ஸோ இங்கே Hக்கான
வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் எவ்வளோ? ஒரு டாட். ஓகேவா? அதாவது வேலன்ஸ் எலக்ட்ரான ஒரு டாட்ல ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இதுதான் நம்மளுக்கு NH4+ மாறுது. கரெக்ட் தானே? இது 2ம் ஆட் ஆகுது. NH4+ மாறுது. இது எப்படி மாறும் அப்படின்னா, H இருக்கா? இது ஆல்ரெடி உள்ளது. கரெக்ட்டா? இந்த 2 லோன் பேர் இருந்துச்சு இல்லையா? இந்த 2 லோன் பேர் இவங்களோட போய் இவங்களுக்கு பாண்ட் குடுப்பாங்க. அதுதான் நான் இங்க சொன்ன மாதிரி. லைக் இங்க புரியுதா உங்களுக்கு? இது போய் இங்க எப்படி பாண்ட் ஆகும் அப்படின்றது தான் இங்க மென்ஷன் ஆகுது. அதாவது இவங்க கிட்ட இருக்க இந்த 2 பேலன்ஸ் இருக்க அந்த லோன் பேர் இவங்களோட போய் பாண்ட் பண்ணி நம்மளுக்கு இது வந்து டேட்டிவ் பாண்டா மாறும். வேற கலர்ல குடுக்கட்டுமா? ஸோ இதுதான் நம்மளுக்கு H+. அதாவது இவங்க குடுத்துருக்காங்க, இவங்க மைனஸ், இவங்க வாங்கியிருக்காங்க, இவங்க பிளஸ். இத தான் நான் இங்க உனக்கு ரெப்ரசென்ட் பண்ணியிருந்தேன். கரெக்ட்டா? இப்போ உனக்கு ஒரு காம்பவுண்ட் வச்சு சொன்னோனே உனக்கு புரிஞ்சிருச்சா? இது எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி தான் நம்மளுக்கு கோஆர்டினேட் பாண்ட் ஃபார்ம் ஆகுது. இவங்க அவங்களோட லோன் பேர குடுத்துருக்கிறதுனால இவங்களுக்கு மைனஸ் அண்ட் இவங்க வந்து அத வாங்கியிருக்கிறதுனால இவங்களுக்கு பிளஸ். ஓகேவா? ஒரே நிமிஷம் இருடா. இங்க அந்த பிளஸ், மைனஸ் வராது. நானே ஒரு செகண்ட் யோசிச்சுட்டேன். என்னடா அது இங்கே போய் வருதுன்னு சொல்லிட்டு. இங்க அந்த பிளஸ் வராது. சரியா? இதுதான் NH3+. லைக் எதுனா, இதுதான் NH3+. ஸோ அங்க அந்த பிளஸ் வராது. ஏன்னா எப்பவுமே குடுத்தவங்க தான் நம்மளுக்கு பிளஸ்ஸு, வாங்குனவங்க தான் நம்மளுக்கு மைனஸ். ஓகேவா? அதனால நான் மாத்திட்டேன். சாரி மாத்தி சொல்லிட்டேன். அத விட்டுருங்க. ஓகே. இது கிளியரா இருக்கா? எப்படி பாண்ட் ஃபார்ம் ஆகுதுன்றது கிளியரா இருக்கா? இதுதான் உங்களோட கோஆர்டினேட் பாண்ட் அண்ட் இதுதான் நம்மளோட கோவலன்ட் பாண்ட். கோவலன்ட் பாண்ட்ல சில கேஸஸ் இருக்கு. பட் அது மோஸ்ட்லி நீங்க இன்ஸ்டிடியூட்லலாம் படிச்சிருந்தீங்கன்னா எடுத்தாங்களான்னு எனக்கு தெரியல அந்த கேஸஸ்லாம். பட் அது பெய்டு பேட்ச்ல எடுக்கிற ஒரு கேஸஸ் தான் அது. ஆனா, அது நம்ம வந்து இந்த சாப்டர்ல அது அவ்ளோ படிப்போமான்னு கேட்டா கிடையாது. ஓகேவா? இந்த சாப்டர்ல நம்ம மெயினா படிக்கிறது இந்த ஹைபிரிடைசேஷன், ஓவர்லேப்பிங் இதுதான் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இப்போதைக்கு. இது நான் ஜூன் மந்த்ல எடுத்திருந்தேன்னா, கண்டிப்பா அந்த கேஸஸ்லாம் போட்டு எடுத்திருப்பேன். பட் இப்போ ரொம்ப ஃபைனல் ஸ்டேஜ்ல இருக்கிறதுனால, எதெல்லாம் இம்பார்ட்டன்ட்டோ அது மட்டும் தான். நெறைய டாபிக்ஸ்லாம் நான் ஒதுக்கல. ஓகேவா? அந்த கேஸஸ் மட்டும் தான் நான் எடுத்திருக்கேன். மத்தபடி வேற எதையும் நான் எடுக்கல. ஆனா நான் ஜூன் மந்த்ல நம்ம எடுத்திருந்தோம் அப்டின்னா, கோஆர்டினேட் பாண்ட்னா என்ன? கோவலன்ட் பாண்ட்னா என்னன்னு சொல்லிட்டு அதுக்கே தனியா ஒரு லெக்சர் போட்டு எடுத்திருக்கலாம். ஏன்னா, அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கெமிஸ்ட்ரிக்கு. மோஸ்ட்லி ஆனா அதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதனால தான் நான் அந்த கேஸஸ விட்டுட்டேன். வேணும்னா சொல்லுங்க. ஏன்னா அந்த கேஸஸ் உனக்கு வேணும்னா சொல்லு. என்கிட்ட அந்த நோட்ஸ் இருக்கு. ஓகேவா? நான் எழுதுன நோட்ஸ் இருக்கு. ஸோ அந்த நோட்ஸ்ல அந்த கேஸஸ் இருக்குன்னு நெனைக்கிறேன். நான் அத பார்த்துட்டு உங்களுக்கு சென்ட் பண்றேன். ஓகேவா? வேணும்னா எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் மெஜாரிட்டிய வச்சு சென்ட் பண்றேன். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம என்ன தியரி பார்க்க போறோம் அப்டின்னா, நம்மளோட VSEPR தியரி. என்ன தியரி? VSEPR தியரி. அதுக்கு முன்னாடி நம்ம NCERT பார்த்துட்டு வந்துடலாமா? NCERTல இந்த அயனிக் ஆர் எலக்ட்ரோவேலன்ட் பாண்ட் ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. ஆ இதுல வந்து அந்த அயனைசேஷன் என்தால்பியும் இதெல்லாம் நம்ம எங்கே பார்ப்போம் அப்டின்னா, நான் உனக்கு அயனைசேஷன் என்தால்பி வச்சு பிசிக்கல்ல சொல்லட்டுமா? சரி ஓகே. பிசிக்கல்ல நான் உனக்கு இத நடத்திடுறேன். இருக்கட்டும். ஓகேவா? இப்போ நம்ம வந்து VSEPR தியரி தானே பார்க்க போறோம். இங்க இருக்கு பாருங்களேன். As already explained, லூயிஸ் கான்செப்ட் இஸ் அனபிள் டு எக்ஸ்பிளைன் த ஷேப் ஆஃப் மாலிகுல்ஸ். லூயிஸ் கான்செப்ட்னால என்ன பண்ண முடியாது அப்படின்னா, ஒரு மாலிகுலோட ஷேப்ப எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஓகேவா? அதெல்லாம் பத்தி லூயிஸ் கான்செப்ட்ல நம்மளுக்கு சொல்லல. ஆனா, இந்த தியரியில நம்மளுக்கு ஒரு ஜியோமெட்ரிக் ஸ்ட்ரக்சர் ஒரு மாலிகுலுக்கான ஒரு ஜியோமெட்ரிக் ஸ்ட்ரக்சர நம்மளுக்கு இந்த தியரியில நம்மளுக்கு குடுத்துருப்பாங்க. அதுதான் இதுல மெயினா இருக்க ஒரு பாயிண்ட்டு. அண்ட் ம் ஓகே. இங்க இருக்கு பாரு. மெயின் போஸ்ட்லேட்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு. இந்த போஸ்ட்லேட்ஸ் பார்த்துக்கோ. The shape of a molecule depends upon the number of valential electron pairs bonded or non-bonded 2மே டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஓகேவா? அரவுண்ட் த சென்ட்ரல் ஆட்டம். அதாவது ஒரு சென்ட்ரல் ஆட்டம சுத்தி உனக்கு அ எவ்ளோ பாண்ட் ஆயிருக்கு, எவ்ளோ நான் பாண்டட் இத வச்சு தான் நம்மளோட ஷேப்பு நம்ம இத தான் டிபெண்ட் பண்ணும். ஓகேவா? நம்மளோட ஷேப் எத டிபெண்ட் பண்ணும் அப்டின்னா, சென்ட்ரல் ஆட்டம சுத்தி இருக்கிற அந்த சென்ட்ரல் ஆட்டம் எவ்ளோ பாண்ட் பண்ணியிருக்கு, எவ்ளோ நான் பாண்டடா இருக்கு அப்டின்றத நம்மளுக்கு டிபெண்ட் பண்ணி இருக்கும். சரியா?
இத வந்து ஒரு பாயிண்ட்டா இவங்க சொல்லியிருக்காங்க. Pair of electrons in the valence shell repel one another since their electron clouds are negatively charged. These pairs of electrons tend to occupy such positions in space that minimize repulsion. அது இந்த அட்ராக்ஷன், ரிப்பல்ஷன் அது நான் உனக்கு விஎஸ்ஐபிஆர் நடத்தும்போதே நான் சொல்லிடுறேன். இதில இன்னும் வந்து மெயினா ஒரு பாயிண்ட் என்னன்னா, when two or more resonance structures can represent a molecule, the VSEPR theory model is applicable to any such structure. இந்த ஒரு பாயிண்ட்ட நோட் பண்ணிக்கோங்க. VSEPR தியரி முடிச்சுட்டு நம்ம கம்ப்ளீட் என்சிஇஆர்டி பார்க்கலாம். அதான் அந்த ரிப்பல்சிவ் இன்ட்ராக்ஷன் இங்க இருக்கு இல்லையா? இதெல்லாம் நான் அதில எக்ஸ்பிளைன் பண்றேன். சரியா? ஓகே. எழுதிக்கோங்க. VSEPR தியரி. ஸோ இது நம்மளுக்கு என்ன குடுக்கும்? It gives geometrical shape based on the repulsive interactions of the electron pairs in the valence shell. சாரிடா. இந்த மாரி என்னால சுத்தமா முடியல. ஓகே. It depends on number of sigma bond pairs and it depends on number of sigma bond pairs and lone pairs. நம்மளோட VSEPR தியரி எத டிபெண்ட் பண்ணியிருக்கும்? நம்மளோட நம்பர் ஆஃப் சிக்மா பாண்டையும், நம்மளோட லோன் பேர்ஸையும் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஓகேவா? இந்த 2 மெயினா இந்த பாயிண்ட்ட எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு தான் நம்மளோட அந்த டேபிள் வந்துரும். என்சிஇஆர்டில வந்து இந்த டேபிள் குடுத்துருப்பாங்க. டேபிள் அப்படியே நான் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரே ஒரு நிமிஷம். இதுல டேபிளுக்கு முன்னாடி நான் ஒவ்வொரு ஸ்ட்ரக்சரும் எப்படி இருக்கும் அப்படின்றத சொல்லிடுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏபின்னு 2 மாலிக்யூல் இருக்குன்னு வச்சுக்கோயேன். இவங்க 2 பேரும் நம்மளுக்கு லீனியரா அரேஞ்ச் ஆயிருப்பாங்க. சரியா? அது எப்படி இப்படிலாம் அரேஞ்ச் ஆயிருப்பாங்க அப்படின்றத நான் உனக்கு லோன் பேர் வச்சு ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் எல்லாம் வச்சு சொல்றேன். பட் ஜஸ்ட் இப்போதைக்கு தெரிஞ்சுக்கோ 2 ஆட்டம் இல்ல AB2ன்னு இருக்குன்னு வச்சுக்கோயேன். அவங்க இப்படிதான் அரேஞ்ச் ஆவாங்க. ஓகேவா? இதுவே நம்மளுக்கு AB3யா இருக்குன்னு வச்சுக்கோயேன். அவங்க ஏ, பி, பி, பி இப்படிதான் அரேஞ்ச் ஆவாங்க. அதே மாதிரி இப்ப AB4ஆ இருக்குன்னா, நம்மளுக்கு இப்படிதான் அரேஞ்ச் ஆகும். சரியா? ஏன் இப்படி அரேஞ்ச் ஆகுது அப்படின்னா, தி ரிப்பல்சிவ் இன்டராக்ஷன் ஆஃப் எலக்ட்ரான் பேர் டிக்ரீஸ் இன் ஆர்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்மளோட என்சிஇஆர்டில இங்க ஒரு லைன் குடுத்துருப்பாங்க. சி
இது ஏன் தெரியுமா? லோன் பேர் இவங்களுக்கான ரிபல்சிவ் இன்ட்ராக்ஷன் அதிகமா இருக்கும். லோன் பேர், பாண்ட் பேர் இவங்களுக்கான ரிபல்சிவ் இன்ட்ராக்ஷன் அத விட கொஞ்சம் கம்மியா இருக்கும். பாண்ட் பேர் இவங்களுக்கான ரிபல்சிவ் ஃபோர்ஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கும். சரியா? டிக்ரீஸ் இன் ஆர்டர்ல தான் குடுத்துருப்பாங்க நம்மளுக்கு. அத எழுதிக்கோங்க. The repulsive interaction of electron pairs decrease in orders. அதாவது லோன் பேர், லோன் பேர், லோன் பேர், பாண்ட் பேர், பாண்ட் பேர், பாண்ட் பேர். இப்போ இப்படி ஒரு மாலிக்யூல் இருக்குன்னு வச்சுக்கோயேன். இப்படி ஒண்ணு இருக்குன்னா, அந்த இடத்துல நம்மளுக்கு இங்க 2 லோன் பேர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோ. இப்போ இந்த லோன் பேர் இன்டராக்ஷன் நம்ம ஏன்னு எடுத்துப்போம். இந்த லோன் பேர், பாண்ட் பேர் இன்டராக்ஷன நம்ம பின்னு எடுத்துப்போம். அண்ட் அதே மாதிரி இந்த பாண்ட் பேர் இன்டராக்ஷன சின்னு எடுத்துக்குவோம். இப்போ இவங்களுக்கான ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இன்டராக்ஷன நீ எப்படி சொல்லணும் அப்படின்னா, லைக் யாரு கிரேட்டரா இருப்பான்னா, நம்மளோட லோன் பேர் இன்டராக்ஷன் கிரேட்டரா இருக்கும். அதுக்கப்புறம் நம்மளோட லோன் பேர், பாண்ட் பேர் இன்டராக்ஷன் அதோட கொஞ்சம் கிரேட்டரா இருக்கும். அண்ட் தென் லாஸ்ட் தான் நம்மளோட பாண்ட் பேர் இன்டராக்ஷன். ஓகேவா? இந்த லோன் பேர்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளுக்கு ரிப்பல்ஸ் பண்ணும். அது நான் வந்து உனக்கு ஒரு காம்பவுண்ட் வச்சு எக்ஸ்பிளைன் பண்றேன். அப்போ உனக்கு இன்னுமே கொஞ்சம் ஈஸியா புரியும். ஓகேவா? சரி ஓகேடா. இப்போதைக்கு இவ்வளோக்கு இருக்கட்டும். மத்தத நம்ம நெக்ஸ்ட் லெக்சர்ல பார்க்கலாம். சரியா? ஆக்சுவலா இத வந்து ஒரு ஒன் ஷாட்டா போடலான்னு தான் பிளானு. பட் எனக்கு கொஞ்சம் முடியல ரொம்ப. ஐ அம் நாட் ஃபீலிங் வெல் டுடே. ஸோ லெக்சர் வைஸா போயிரலாம். தேங்க் யூ. ஒழுங்கா படிங்க. டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. சரியா? இது வரைக்கும் உள்ள ஒரு மாரி குவிஸ் மாதிரி நான் உங்களுக்கு சென்ட் பண்றேன். அத மட்டும் நீங்க சால்வ் பண்ணி பாருங்க. ஓகேவா? ஓகே. தேங்க் யூ.